இன்னும் அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை குறித்து இந்த யோசனை உங்களுக்கு அறிவிக்கிறதை செய்கிறது மாத்திரமல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார், உற்சாகப்படுத்த முடியாங்க. அப்ப ஏற்கனவே நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா நான் மீண்டும் நான் சொல்ல வேண்டியதில்லைங்கிற தலைப்புல ஒரு சொல்றாரு. பெரும்பாலும் இந்த பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, இந்த கர்த்தருக்காக நம்ம கொடுக்குற காரியத்திலையும் கர்த்தரிடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை அவர் ரொம்ப பிரசங்கம் பண்ண விரும்பல. ஆனா அவர் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார், இதெல்லாம் நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம இது குறித்து இன்னும் தெளிவா அந்த சில இடங்கள் அங்கங்கே இருக்குது. நம்ம இப்போ ஆண்டவர் இந்த பவுல் அப்போஸ்தலன் முக்கியமானது எடுத்து காட்டுறார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும், தேவாதி தேவன் பெரிய ஐஸ்வர்யம் சம்பந்தர், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவர் ஏன் தரித்திரரானா, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால் அவர் சிலுவையில தொங்கும் பொழுது அப்படியே தரித்திரமாக தொங்கினார். அதுதான் அவர் சொல்றார், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவர்களுடைய தரித்திரத்தினாலே. அப்ப அவர் தரித்திரரானாரே அப்படின்னு சொல்லப்பட்டு, அவர் என்ன நம்முடைய பாவத்தை நீக்கிறதுக்கு அவர் பாவமானார். அவர் பாவம் செய்யல, அது நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் பாவம் ஆயிட்டார். பாவம் எல்லாம் அவர் மேல வந்து இருந்துச்சு. அப்ப இங்க என்ன வேணும்னா, நீங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படி, தமிழ்ல அழகா சுத்த தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல லாங்குவேஜ்ல ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு. இப்ப நம்ம பெரும்பாலும் ஐஸ்வர்யமானே நம்ம வெறுப்போம், ஐஸ்வர்யம்னா வேண்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐஸ்வர்யம் வந்து சிலர் விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அதே ஐஸ்வர்யத்தினால தாவி தான் ஆலயம் கட்டினார். அப்ப சில ஐஸ்வர்யம் நமக்கு பூமியில் ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், ஐஸ்வர்யத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஆசீர்வாதம். அது இருக்கிறதுனால நம்ம என்ன செய்வோம், உலகத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு உதவி செய்யறாங்க. உதவி பெற்றுக்கிட்டவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அந்த காலத்தில் வந்தவங்க தான் உதவிகள் பண்ணாங்க. உதவிகள் பண்ண போய் தான் தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் மக்களை ஏராளமாக ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு பக்கம் அவங்களுக்கு சாப்பாட்டு காரியம், சிறு சிறு உதவிகள், ட்ரெஸ் காரியம் எல்லாமே பண்ணாங்க. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம இது வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு கடமைக்குள்ளாக கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம். முத உலகத்திலே கிறிஸ்தவம் தான் எல்லாத்துக்கும் அள்ளி ஈவா கொடுத்துரு இல்லையா. இப்போ அதை பார்த்தா மற்றவங்க பழகினாங்களே தவிர மற்றவங்களை பார்த்து கிறிஸ்தவம் பழகு. உலகத்திலே கிறிஸ்தவர்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா. அப்போ ஸ்தோத்திரம். இந்த ஐஸ்வர்யம் எதுக்காக சொல்றாங்க, அவருடைய தரித்திரமே அடக்கிட்டார் சிலுவையில். அந்த கால், கை, ரெண்டாவது முள்முடி, அதான் விசேஷமானது. முள்முடி ராஜரீகத்தை உண்மையாக ஆண்டவர் அந்த அந்த அவர் முள்முடி தான் சாபம். அந்த முள்ளு வந்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவன் முதல் பாவம் செஞ்சோன்னா என்ன நடக்குது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்க, அவன் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் அங்கே சபிச்சிடாரு. சபிச்சேன்னா அங்கே முள்ளுதான், அந்த சாபம் தான் தரித்திரம். தரித்திரம் நம்முடைய கஷ்டம், வியாதி, பொறாமைகள்லாம் வருது. அப்ப தேவன் வந்து அவனை ஆசீர்வதிக்கும்போது எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அவன் பாவம் செஞ்ச பிறகு என்ன சொல்றாரு, ஸ்தோத்திரம். 18ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆதியாகம புஸ்தகம், அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். நீ வெளியில நீ நேர் தோட்டத்து ஆண்டவருடைய கிருபையிலிருந்து விலகி அவன் எங்க போய் நான் வெளியில போய் புசிக்கிறான். அது நீ விதைப்பேன்னு சொல்றாரு. நீ விதைப்ப சோத்திரம் என்ன செய்வார். ஆனா ஒரு நிமித்தம் 2:17 இன்னும் நிறைய சொல்றாரு. அப்படின்னு அவர் ஆதாமை நோக்கி, நீ மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் விளக்கின விருட்சத்தின் கனி புசித்தபடியினால் அவர் சொல்றாரு, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை செய்வாய். இப்ப பூமி யார் நிமித்தம் சபிக்கப்பட்டது, இது ஆதாம் செஞ்ச முதல் பாவத்தினாலதான் சபிக்கப்பட்டது. இந்த பாவம் வந்து ஆசீர்வாதத்தை கெடுத்து விட்டுச்சு. அந்த முதல் பாவம் வந்து ஏதோ வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாதிக்குதுன்னா அந்த ஆசீர்வாதத்து மேல கையெழுத்து. இப்ப அதனால தான் ஆண்டவர் அந்த முள் எடுக்கிறார். பூமியில அவங்க ஆதியாகமத்துல சபிச்ச முள்ளு இல்லையா. நம்ம எதுவுமே ஆதியாகமத்தை தான் பார்க்கணும். அதாவது என்ன காரணம்ங்கிறது ஆதியில எப்படி நடந்ததான் பார்க்கணும் இல்லையா. எப்படி முள்ளு வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணும். எப்படி முள்ளு வந்துச்சு, ஆண்டவர் அதன் முள்ள ஆண்டவர் படைக்கல. அதுக்கப்புறம் அவன் பாவம் செஞ்ச பிறகுதான் ஒரு முள்ளு ஒன்று உற்பத்தி பண்றாரு. முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதே போல விவசாயத்திலையும் 100% அடி வாங்கன்னு சொல்லல. நீ போய் விதைப்ப, ஆனா அது தக்க பலனை கொடுக்காது. இப்போ வந்து ஆண்டவர் விதைக்கு சொல்லும் பொழுது ஒரு 100% பலன் கொடுக்குதுன்னா இவன் விதைக்கும் பொழுது ஒரு 30% தான் பலன் கொடுக்கும். அப்புறம் 25%, சிலருக்கு 5%, சில பேர் 40%.
இப்பயுமே அறுவடை பண்ணும்போது ஜனங்களுக்கு ஒரு 60% தான் கிடைக்குது, 100க்கு 100 கிடைக்க மாட்டேதுல. அப்ப ஸ்தோத்திரம், அதுமே கடவுளுடைய இறக்கத்தினால சில நேரத்தில் 80% கிடைக்குது. அப்போ அந்த காலத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் செய்யும் பொழுது 100% ஆண்டு கொடுக்க விரும்பினார். ஆனா அவன் செஞ்சனால சபிக்கப்பட்டுச்சு. மரம் வச்சாலும் இந்த பூமியே சபிக்கப்பட்டுச்சு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை வாழ வேண்டியது. அதுதான் அந்த முள்ள அங்க ஆண்டவர் சொன்ன அந்த சாபத்தை இயேசுநாதர் வந்து குறிக்கிறார். அங்க ஆண்டவர் வந்து மனுஷன் செஞ்ச பாவத்தினால இந்த சாபம் வந்துச்சு. இப்ப அதுக்கு விமோச்சனமும் ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஆண்டவர் தானே சபிச்சாரு. இப்போ ஆண்டவரே இந்த விமோச்சனத்தை கொடுக்கணும். அவர் தான் விமோச்சனம் கொடுக்க முடியும். ஆண்டவர் சபிச்சுட்டாரு. மனுஷன் பாவம் சும்மா சபிக்கல. சபிச்சாரா எது சும்மா சபிச்சாரு? அந்த ஆண்டவர் போய் சும்மா சபிப்பாரா? கிடையாது. ஏதோ ஒரு பாவம் அவன் வாழ்க்கையில அந்த பாவம் வந்துருச்சு இல்லையா, அதனால சபிச்சுட்டாரு. இந்த சாபம் வந்து இப்போ வந்து அந்த சபிச்ச வந்து அதை எடுக்கிறதுக்கும் பிரயாசப்படுறாரு. அதான் ஆண்டவர் ஏற்கனவே குட்டியை வாக்குத்தம் கொடுத்தாரு. அவர் வந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க. அப்போ அதான் இங்கே வராரு. இங்கே புறப்பட்டு அந்த 2000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகளுக்கு புறமாக அவரை வந்து அந்த சிலுவை அந்த எல்லா இடத்தையும் சுற்றி அற்புதங்கள்லாம் செய்து முடிச்சு அந்த சிலுவையில் போய் என்ன செய்யறது, முள் எடுத்து வைக்கிறது, கிரீடமாக வைக்கிறது. அதான் 2 மரத்திலையும் சபிக்கும், மரத்தில் தொங்கப்படுறாங்க. கலாத்தியர் 3:14-17 சொல்லும்போது சொல்றாரு, மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமா. இந்த சாபம் என்று சொல்லி ஆசீர்வாதத்துக்கு எதிர்த்தன் என்று சொல்லு. ஆசீர்வாதம் சாபம் உங்களுக்கு பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் சாபம் ஆசீர்வாதம் இப்படி வருதுல. அப்ப இந்த சாபத்தை அந்த மரமே ஒரு சாபம் தான். இப்போ மரத்தினால ஜீவன் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, ஜீவரிச்சத்தின் கனியை நீங்க புசிக்கிற நாளிலே நீங்க ஜீவனோடு இருப்பீங்க. ஆனா நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிச்சா சாகவே சாவீங்க. 2 கனியை வசிச்சிருந்தாரு இல்லையா? அவன் சாப்பிட்டது நன்மை தீமை கனியை சாப்பிட்டதுனால சாபம் வந்துச்சு. அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தானா ஜீவன் பெருகிக்கிட்டே இருந்தோம். இவன் போய் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அப்படிப்பட்ட காரியம். சரி, ஸ்தோத்திரம். இப்போ என்னன்னா அந்த சாபத்தை மரமே சாபம் ஆயிடுச்சு. மரத்துல வந்து அந்த மரத்து மூலமா அந்த மரத்துல இருந்தாலும் கனியை புசிச்சான். எவாள் மரத்துல இருந்தானே கனி புசிச்சான். நன்மை தீமை அறியக்கூடிய கனியை தானே புசிச்சு மரத்துல இருந்தானே சாபம் வந்துச்சு இல்லையா? ரெண்டாவது அதே இதுதான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசுநாதர் எதில் அறையப்பட்டாரு? மரத்துல தான் அறையப்பட்டார். எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா, இங்க மரத்துல இருந்து சாபம் வந்துச்சு, அதே மரத்துல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த சாபத்தை நீக்கிறார். இப்படி ஆண்டவர் வந்து அந்த எது மூலமா எடுக்கிறாரோ அதுதான். சின்ன சொல்லுவாங்க, முள்ளால் எடுத்துன்னு சொல்ற மாதிரி அவர் ஆண்டவர் சிலர் அந்த முள்ளை எடுத்துக்கிறார். நம்ம மரத்திலேயே சாபம் வாங்கி அப்படியே பலியா இருக்கிறார். அந்த முள்ளு குறுக்க முள்ளு எடுத்து அவருடைய ரொம்ப கொடிய வேதனையிலே இப்போ ஆணி அடிச்சு இறக்குறது ரொம்ப ஒரு பக்கம் இருக்குது. ஏசுனா கை காலில் ஆணி இறக்காங்க. அதை காட்டிலும் வலி என்னன்னா முள்ளு அந்த காலத்தில் எவ்வளோ முள்ளு தலையில குத்துறது மட்டும் தான் ரொம்ப அடிச்சு இல்லையா? நமக்கு வந்து காலில் குத்துறது கூட தாங்கிடுவோம், சரியா இருக்கும் இல்லையா? தலையில குத்துறது ரொம்ப வலி, தாங்க முடியாத வழியா இருக்கும் இல்லையா? மனுஷன் முதல் எங்கே பாவம் செய்வான்? முதல் சிந்தனையில தான் பாவம் செய்வான். சிந்தனை பாவம் செஞ்சு அப்புறம் தான் போதும். இப்போ இயேசுநாதர் வந்து காலில் ஆணி அறையிறதுக்கு முன்னாடி, கையில் இயேசு கிறிஸ்து ஆணி அறையிறதுக்கு முன்னாடி எதில் ஆரம்பிச்சிட்டாங்க? தலையில் முள் வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. முள் வச்சு அப்போல்லாம் அடித்து முள் வச்சு அமைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது தானே அவங்க சிலுவைக்கு கூட்டு போய் அவர் வந்து காலையும் கையிலையும் ஆணி அறைகிறாங்க. அப்போ ஸ்தோத்திரம். முதல் எது முந்தி கொடுக்குறது? தலையை முந்தி கொடுக்கும். தலை முந்தி கொடுக்கும். அதான் அவர் வந்து முகத்தில் காரி எச்சு துப்பி அவரை அடித்து கண்டத்தில் அரைஞ்சி முகத்திலலாம் துப்பி கண்ணமெல்லாம் அவருக்கு இதாக போச்சு, இங்கிருச்சு. முள்ளெல்லாம் அப்படி அடித்து கோடை வச்சு அடித்து அடி தீயாக இருந்ததுனால சாபம். அந்த சாபத்தை முடிச்சு போட்டார் நமக்கான அந்த வறுமைங்கிற சாபம். வாழ்க்கையில் முன்னேற முடியாத ஒரு சாபம். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முடியாத சூழ்நிலையை உட்காந்துருப்பாங்க. சில குடும்பம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டிலாம் அந்த வறுமை கொஞ்சம் காப்படி அரிசி கஞ்சி அரைச்ச அப்படி அது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. அப்படி இருந்தோம், நம்ம வந்து எப்படி இருந்தோம், அது வந்து அவங்களோட அங்கே எல்லாமே முடியாத நிலைமை பேசி அப்படியே அந்த இதே இருந்து வாங்கி போயிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து இப்போ நான் வந்து அப்போ அப்படி ஸ்டர்பன் பண்ண முடியுமா? இப்போ நமக்கு வந்து ஒரு நாளே ஒரு 2 நாளைய தேவைகள் இல்லையா? ஊருக்கு நம்ம சர்ச்சை கட்டி கொடுத்தா அதுக்கு வந்து பெரிய ஆசீர்வாதம் தானே இல்லையா? இப்போ நீங்களாம் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு சர்ச்சை கிராமத்தில் நமக்கு வேண்டாம், நீங்கள் வருடத்துக்கு கட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லுவோம். அதே நம்ம சந்தோஷம், நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகள்
ஒரு ஏரியாவுக்குள்ள 10 லட்சம் சர்ச்சு கட்டி கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம் தானே. நமக்கு ஒரு என்ன செய்யும், நம்ம ஒரு 50 லட்ச ரூபாய் சர்ச்சு கட்டினா ஒரு 500 பேர் வந்து உட்கார்ந்தாங்கன்னா பின்னாடி சார். இப்போ இது வந்து நம்ம வந்து இது வந்து ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் தான் இல்லையா. ஸ்தோத்திரம். நம்ம வந்து அப்படி திங்க் பண்ணணும். முதல்ல ஆண்டவருக்கு வந்து ஜெபம் பண்ணணும். நம்ம வந்து நம்முடைய நோக்கம் வந்து இப்போ பணத்தை கண்டு விழுந்து போறவங்களா, ஐஸ்வர்யம் வந்த உடனே நம்ம விழுந்து போறவங்களா நினைக்கலாம, பெருமை நமக்குள்ள வந்து விடாம. சில பெருமை வந்து விழுந்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்கள பார்த்துட்டு நமக்கு இதெல்லாம் இல்லைன்னு இல்லாம நம்ம ஒரே தாவீதெல்லாம் ஆண்டவர் மேலே தூக்கினாரு, கொண்டுட்டு விழுந்தாரு, ஆனாலும் கிருபையினால எடுத்துட்டார். அதே இதில் பாவம் செய்கிறவங்க கருத்தத்தில் இருந்து பாவம் செய்யலையா, ஏழைகளும் பாவம் செய்யலையா, பணக்காரன் மட்டும் பாவம் செய்யறானா? எல்லாரும் பாவம் செய்யணும். பாவங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையும் வரக்கூடிய ஒன்று இல்லையா. தரித்திரன்ட்டையும் பாவம் இருக்குது, பணக்காரன்ட்டையும் பாவம் இல்லையா. ஸ்தோத்திரம். பணக்காரன் தெரியாமல் பாவம் செய்ய வந்து தெரிஞ்சு பாவம் செய்யலாம். சரி, ஸ்தோத்திரம். அப்போ ஆனால் என்ன, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பைபிள் வசனங்களை படித்து ஆண்டவர் தான் நம்மளை பார்த்து நடக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வந்து ஒரு அந்த ஆசீர்வாதத்தை விரும்பணும். ஆசீர்வாதத்தை விரும்புவதான் ஆண்டு சொல்லிட்டாங்க. யாக்கோபு இந்த பேதுரு சொல்றாருல, ஆசீர்வாதத்தை விரும்பி என்ன செய்யுங்க, நீங்க ஆசீர்வாதத்திற்கு நீங்க அழைக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. நீங்க ஆசீர்வாதத்துக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க அழைக்கப்பட, ஆனால் யாரையும் சபிக்காதீங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவது, இயேசு ஆசீர்வாதத்தை திரும்ப விரும்பினா, ஆனா அதை அடையாமல் போயிட்டான்னு சொல்றாரு. இப்ப என்ன காரணம், சில யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்பினா அதை நேசரை பெற்றுக்கிட்டான். ஆசீர்வதிக்கப்பட்டவனா பரலோகம் அவன் இருக்கிறான் இல்லையா. அதே போல தாவி. ஆனால் ஏசா அப்படி இல்லாமல் அவன் வந்து ஆசீர்வாதத்தை அவன் விரும்பலை. அவன் சும்மா கைப்படத்திலேயே ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கணும்னு போயிட்டான். அப்போ ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அதே போல் இந்த முள்ளுக்குறுக்கு எடுத்து சிலுவையில் பண்ணியாங்க, அதை நம்ம நினைக்கிறோம். இயேசு தரித்திர நம்முடைய தரித்திரத்தை சிலுவையில் மாற்றி நம்ம வியாதிக்கு நம்புகிறோம், பாவத்துக்கு நம்புகிறோம், அதே போல் தரித்திரத்துக்கு நம்புகிறோம். நமக்குள்ளே என்ன மைண்ட் செட்டப் ஆகிடுச்சுன்னா, நம்ம வந்து இப்படியே தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் பாடுகள் இருந்தால் தான் நம்ம பரலோகம் போவோம். இன்னொரு பக்கம் என்ன நினச்சிட்டோம், பாடு கஷ்டம் வேதனை இருந்தால் தான். அப்படி இல்லை, நமக்கு பாடு கஷ்டங்கள் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பாடு கஷ்டங்கள் வரும். அதே நேரத்தில் இப்போ நான் வந்து ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு இருந்த பாடல்கள் இப்போ கிடையாது இல்லையா. வந்து நம்ம வந்து ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பல இடங்களுக்கு போகிறீங்க, நான் வந்து பயிர் படித்தோம் பண்ணிட்டு ஒரு சில ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதனாலும் நம்ம தாங்கி கொள்கிறோம். அதை நம்ம அதை மெயின்டைன் பண்ணாமல் அதே நம்ம பேசாமல் இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், தேவனுக்காக ஏதாவது செய்யலாமா, அந்த துடிப்பில் இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லி தேவனுக்காக என்ன செய்யலாம். இப்போ அந்த இதை நம்ம பற்றிக்கிறோம். நம்முடைய இருதயத்தில் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய சந்ததியை வெறுப்பிக்க பண்ணணும். ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டா தானே சொல்கிறார், வானத்து நட்சத்திரத்தெல்லாம் பாரு, இதேபோல அவனை டெவலப்மெண்ட் பண்ணிட்டார். அவனும் அப்படிதான் போய் கோயிலை போய் உட்காந்துக்கிட்டார். நீ கோயை விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டார். அவரு கோயிலை போய் உட்காந்துக்கிட்டாரு. எலியேசரை தத்துப்பிள்ளையாக எடுத்து நீங்கள் அவனை ஆசீர்வதித்து உயர்த்துங்க அடுத்துட்டார். ஏதோ அவன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ வெளியே வாப்பான்னு சொல்லி கொடுத்து வானத்து நட்சத்திரத்தெல்லாம் சொல்றாரு. இல்லையா. நம்ம சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்குள்ள முடங்கிடுவோம். நம்ம என்ன செய்வோம், உள்ளுக்குள்ள ஒரு ஏதாவது குறிப்பிட்டது முடங்கிடுவோம். இது போதும்பா ஆண்டவரே, இது எனக்கு சர்வீஸான இருக்குது, ஒரு சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடுவோம், முடங்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் வந்து அதை வந்து வெளியே வாங்க சொல்றாரு. இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம், இந்த பூமியை நீ சோதரிக்கணும். ஆபிரகாம்ங்கிற ஒரு தேவ மனுஷன் மூலமா இந்த பூமியிலே நிரப்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் வரலான்னா இப்ராஹிம் கண்ணு வந்துடும் இல்லையா. ஆபிரகாம் வரலன்னா அந்த இப்ராஹிம் கண் மற்ற சந்ததி வந்து அடைய நிரப்பி. ஆனால் ஆபிரகாம் வழியில தான் இயேசு வரும். இயேசு வர்றதுக்கு ஆபிரகாம் தேவை இல்லையா. ஆபிரகாம் ஒரு மனிதன் இருந்தால் தான் கடவுளே வர முடியும், ஆண்டவரே வர முடியும். இப்போ அதே போல தான் பைபிள் வசனம் நம்மளை ஆசீர்வாதமாக அது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய பிள்ளையே ஆசீர்வாதமாக இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். பைபிளில் இருக்கிற வசனம் எல்லாம் நம்ம வாழ்க்கை நிறைவேறுமா? அது கிடையாது. பைபிள் ஒன்று சொல்லுது, நம்ம ஒன்று சொல்கிறோம், சூழ்நிலை ஒன்று சொல்லுது, ஆண்டவர் ஒன்று சொல்கிறார். ஆனால் எது சொல்கிறது நிறைவேறும்? ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்டவர் சொல்றதும் நிறைவேறாது, பைபிள் சொல்றதும் நிறைவேறாது. நம்ம அதை எடுத்து நம்ம வாயில் அறிக்கையிட்டு இதை நாம் சோதரித்துக்கிறோம்.
இந்த வசனம் என்னை ஆசீர்வதிக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? பைபிள் வசனம் சொல்றது உண்மையுள்ளது. அப்படின்னா நிறைய கிறிஸ்தவங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, பரிசுத்தவான்களா இருப்பாங்க, சாட்சியா இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க இல்லையா? அப்ப ஆண்டவரே வந்து இறங்கி சொன்னாலும் அவன் மனசை விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே வந்து இறங்கி வந்து பேசுறாருன்னு சொல்லுவோம். நம்ம மனசு விட்டு கொடுத்தா தான் ஆண்டவர் போய் செய்ய முடியும். அப்படி எத்தனை பேர் ஆண்டவர் பேசிட்டா தெரியுமா? ஆண்டவர் பேசதான் பேசலாம் சொல்லல, அப்படி ஏகப்பட்ட பேர் இறங்கி பேசுறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் மீறிட்டும் போறாங்க. அப்ப பைபிள் வசனங்கள் ஜீவன் உள்ளது. நம்ம வாய்நாள் அடக்கிட்டா தான் அது நிறைவேறும். நம்ம ஏற்றுக்கொண்டா தான், விசுவாசித்து எடுத்துக்கிட்டா தான் அது நிறைவேறும். அது தானா வந்து நிறைவேறாது. இப்போ நம்ம ஆராய்ச்சி அது குறித்து இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது அதே நிறைவேறும். நம்ம அதை படித்து அது அப்ளை பண்ண அது வந்து நம்மளுக்கு வந்து பழிக்குன்னு சொல்கிறாங்க. ஆசீர்வாதத்தை படித்து அதை விசுவாசிக்கும் பொழுது அது வந்து அப்படியே வந்து நம்ம வந்து இறங்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆசீர்வாதம் சரி, ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு இந்த தருணத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பதற்கு இப்போ அந்த தரித்திரம், அது அவர் தரித்திரராக மாறிட்டார். சிலுவையில் அப்படியே கோலப்படுத்தாரு. அந்த தரித்திரம் எல்லாம் மூடி எல்லாத்தையும் சுமந்து மரத்தில் பலியாகி எல்லாமே ஒவ்வொரு காயம் மரத்தில் பலியாகி அப்படியே மறித்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை பூமியை ஊற்றி, பூமியும் சமைக்கப்பட்ட பூமி அது எப்படி சாபம் அது மரம் கனி அப்புறம் முள் குறுப்பு அப்புறம் பூமியிலையும் அந்த ரத்தத்தை ஊற்றார். ரத்தத்தை ஊற்றி இல்லையா? ஒரு ரத்தம் பூமியில தானே வடிக்குது, வேற எங்கேயும் ஆண்டவருக்கு வேற மிருகத்திற்கு எத்தனையோ வெட்டினாலும் பாத்திரத்தை கொண்டு எடுத்துடுறாங்க. ஆனால் ஆண்டவரோட ரத்தம் என்ன செஞ்சு பூமியில தான் வடிச்சு. அது இல்லாமல் உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கும் பொழுது ஊரெல்லாம் தேடி பார்த்தாங்க. உடன்படிக்கை பெட்டி எங்கேயும் கிடைக்கல. கடைசியில் எருமையா ஒழிச்சு தான் பூமிக்கு அடியில் ஒரு குகையில் அந்த உடன்படிக்கை இருந்துச்சு. உடன்படிக்கை பெட்டி இருந்தது. கரெக்டாக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அறையப்பட்டு அவர் மறித்து அந்த ரத்தம் அந்த இப்படியோ அந்த இயேசு கிறிஸ்து மறித்த உடனே பூமி அதிர்ந்துச்சு. பார்த்தீங்களா? அந்த அவருடைய ரத்தம் அப்படியே உள்ள பூமி கடையில் போய் அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கிருபாசனம் கரெக்டாக அந்த இடத்துல போய் ஒழுகி அந்த இருந்துச்சு. அதை சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது விட்டு இடையில வரனால அந்த உடன்படிக்கை கிருபா அந்த உடன்படிக்கை பெட்டி அதெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தம் கடைசியாக போய் சிந்தப்பட்டது. இப்போ எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குதா நம்ம தியானிக்கும்போது. அப்போ அந்த ரத்தத்தையுமே நமக்கு கொடுத்துருக்காரு தரித்திரமாக இருக்காங்க. இதில் வந்து அந்த இதில் வந்து வேற வியாதி பற்றி அந்த பவுல் சொல்லலை, அந்த தரித்திரத்தை பற்றி சொல்கிறார். நம்முடைய தரித்திரங்கள் உடைக்கப்பட வேண்டும், நம்முடைய சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும். அப்போ நம்முடைய மைண்டில் இருக்கிறத நம்ம வந்து தரித்திரங்களெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம இதை வந்து நம்ம பயப்படாமல் நம்ம என்ன செய்யணும்? அந்த தேவனுடைய வார்த்தையை வாங்கிட்டு தேவனுடைய தரிசனங்களை வாங்கிட்டு நம்ம ஆண்டுக்கான இதெல்லாம் செய்வேன் அப்படிங்கிறதே நம்ம என்ன செய்யணும்? பண்ணணும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்ம இந்த கிரேஸ் கிருபையில் நம்ம என்ன செய்யணும்? வாழணும். கிருபை தான். இயேசு கிறிஸ்து வந்ததே ஒரு கிருபை இல்லையா? அவர் வந்து பலியானது ஒரு பக்கம் நம்முடைய சாபத்தை நீக்கிறதுக்காக. கிருபைங்கிறது கிருபையில் நம்ம வாழணும். பைபிள் நமக்கு போதிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழணும். இந்த கிருபை வந்து என்னன்னா நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி அது இலவசமாக கொடுக்கும். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்குமே நமக்கு வந்து ஒரு பக்கம் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நம்ம காலமெல்லாம் உழைக்கிறோம் பார்த்தீங்களா? உழைச்சி குருவி சித்தமாக செய்கிறோம். அது ஒரு இது உழைப்பினால் வருகிற ஆசீர்வாதம். அந்த ஏசா யாக்கோபு, இப்போ ஏசா வந்து தன்னுடைய உழைப்பினால உயர்ந்தான். கர்த்தர் அவனையும் ஆசீர்வதித்தார். கடைசி யாக்கோபு இல்லையா? அவனையும் ஆண்டவர் விளைப்பிக்கல. ஏசா சொல்கிறான் எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்கிறான். அவனுக்கும் எல்லாமே தானா? அவன் சொல்லும் பொழுது யாக்கோபு சொல்கிறாரு எனக்கு யாக்கோபை 2 பரிவாரங்களும் ஆசீர்வதித்தார். யாக்கோபை பூமியை சுதந்திரத்துக்கு படிக்கும்படி ஆண்டவர் செஞ்சார். ஆனால் ஏசாவுக்கு ஒரே ஒரு தேசம் மட்டும் கொடுத்தார். செய்யின் மலையின் தேசம் மட்டும் ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா அவன் ஆபிரகாமோட சந்ததி. அதனால அவனுக்கு வந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அந்த கிருபையில் இறக்கத்தில் அவனுக்கு என்ன செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு அவன் கர்த்தரை நம்பலை. அவன் தன்னுடைய கையின் பிரயாசத்தை நம்பினான். ஆனாலும் சில ஆசீர்வாதங்கள் பிறப்பொருமையான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு சேர்ந்து அது செய்யும் மழை தேசத்தில். இப்போ உலகத்தாரையும் கடவுள் ஆசீர்வதித்தான் செய்கிறாரு. அவனும் பிரயாசப்பட்டு பயிரிடும் பொழுது அந்த பிரமாணங்கள் வந்து வேலை செய்யுது. பொதுவான பிரமாணங்கள். இப்போ உலகத்தார் ஏன் ஆசீர்வாதமாக இருக்காங்கன்னா இது காமன் கிரைஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காமன் கிரைஸ்னா பொதுவான ஒரு கிருபை அல்லது காமன் லா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பொதுவான இப்போ மழை பெய்யுது பார்த்தீங்களா? ரட்சிப்பட்டது மட்டும் பெய்யுதான், நல்லவங்க மட்டும் பெய்யுதான், எல்லாத்துக்கும் மழை பெய்யுது, எல்லாத்துக்கும் வெயில் அடிக்குது.
இல்லை பாவம் செஞ்சவனுக்கும் வெயில் அடிக்கும், இல்லை பாவம் செஞ்சதுனால ஒளி கூடாமல் இருக்குது, அவன் வீட்டுக்கும் வெளிச்சம். இது வந்து கடவுள் ஒரு தீர்மானம் பண்ணிட்டார் எல்லாத்துக்கும். அது வந்து காமன் பொதுவான இறக்குகள், அதில் பிழைச்சி போயிடலாம், அதில் முன்னேறிடலாம், அதில் வந்து மைண்ட் இன்னும் ஏசா சுலபமாக சொல்கிறார்ல, இந்த லூக்காவில் படிக்கும்போது சொல்கிறாரு, ஒரு அநீதியில் உட்காரான இருந்தான், அவன் என்ன செய்ய வேலையை விட்டு இறங்கும் பொழுது அநீதியான உலக பொருளால் ஆயிரத்தி நண்பர்களை சிவந்து பண்ணான். அவன் கடன்பட்டவங்களாம் கொண்டு வந்து நீங்கள் 80 நீங்கள் 50 எடுத்து நம்ம உங்கள் வீட்டுக்கு வரேன், அதை மட்டும் எனக்கு என்ன சொல்லி கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, இந்த 100 கூடமா நீங்கள் இந்த 80 எழுது இப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி, அதை ஆண்டவரே என்ன சொல்லிட்டாரு, இப்போ தேவ பிள்ளைகளை காட்டிலும் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் இரவின் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அதிக ஞானமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை காட்டிலும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஞானமாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆனால் ஆண்டவர் சார் இவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் வந்து ஞானமாக இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு, ஞானமாக நம்மளும் ஞானமாக இருக்கணும்னா ஆண்டவருடைய சித்தம். இப்போ ஆண்டவர் வந்து சந்தோஷமாக இருக்க சொல்லலை, வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டாரு. அவன் இப்படி இருக்கிறான் அவன் இப்போ உலகத்தான இருந்தாலும் மட்டுமே அதை பயன்படுத்திக்கிறான். நம்ம என்னுடைய பிள்ளைகளோ அதை பயன்படுத்த மாட்டுறாங்க, அவங்க ஞானமாக செயல்பட மாட்டுறாங்க, வேலையாக இருந்துடுறாங்க, அறியாமல் இருந்துடுறாங்க, கஷ்டத்தில் இருந்துடுறாங்க, வேதனையில் இருந்தாங்க, வியாதியில் இருந்துடுறாங்க, பாடுகள் இருந்தாங்க, கடன் பிரச்சனையில் இருந்துடுறாங்க, அந்த ஒரு காரியங்களை மாற்றி வைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இல்லாமல் இருந்துடுறாங்க அப்படிங்கிற அந்த இதில் தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஸ்தோத்திரம் நம்ம அந்த காரியங்கள் இருந்து நம்ம வெளியே வந்து அந்த தேவனுடைய உடன்படிக்கை அதாவது ஒரு பிளஸிங் கவர்னன்ட் நம்ம என்ன செய்யணும், அப்படியே அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணணும். உடன்படிக்கை பண்ணும்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரமாணங்கள் அப்படியே இல்லையா. அப்போ ஸ்தோத்திரம் இது பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம், அந்த கிரேஸ் தேவனுடைய இப்போ ஆண்டவர் ஏரிந்து இடத்துல வச்சாரு, அதில் எல்லா கனிகளும் எல்லாம் மறந்து அதுக்குள்ளேயே இருக்கிற வாழ்க்கை, அதுக்குள்ளேயே இருக்கிறோம் அந்த கிரேஸ். சில வேளை நமக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லுவோம், ஒரு வேலை கிடைக்கும், ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க, 30,000 சம்பளம் தராங்க, போக 40, 50, 60, 70 கூட்டுறாங்க. அது ஒரு கிருவை, அது ஒரு கிரேஸ் இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து அது ஒரு கிருவை, ஒரு திடீர்னு அரசாங்க வேலை கிடைக்கும், நம்ம நடைமுறையில் பேசணும், அரசாங்க வேலை கிடைக்கும், இல்லை ஒரு இடத்துக்கு ஒரு பொசிஷனில் கடவுள் சொல்ல வைக்கிறேன், அது வந்து ஒரு கிருவை. எப்படிங்க வேலை கிருவையாக வேலை கிடைச்சிருக்கு, அது ஒரு கிருவை. அந்த நேரத்தில் கிருவை வேலை செய்யும் இல்லையா, ஒரு வேலை கிடைச்சி நம்ம வாழ்க்கை தரம் உயர்த்துக்கிறது கிருவை இல்லையா. இப்போ நம்மளாம் சிலர் கஷ்டப்படுறோம், சிலர் இந்த கைத்தொழில் நம்ம இப்போ நாங்களாம் அந்த கைத்தொழில் சொல்கிறோம், சாக்கு வியாபாரம் பண்ணுறது, சாக்கு தைக்கிறது, அப்புறம் ஜவுளி வியாபாரம் பண்ணுறது, அதெல்லாம் நாங்கள் கைத்தொழில் பட்டு கஷ்டப்பட்டவர்களே எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து முன்னேற்றம் அடைஞ்சோம். அப்புறம் ஒரு லெவலில் வரும்போது அது ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வந்து இருக்குது, தொழிலையும் முன்னேற்றம் இருக்குது. அது ஒரு கடவுளுடைய கிருபை இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஆசிரியரும் அது ஒரு கிருபை, பெரிய லெவலில் போகிறது ஒரு பெரிய கிருபை இல்லையா. ஆனால் அந்த நம்ம கைப்பாடாக நம்ம வேலை செய்யணும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிரோஜனப்படுது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அது ஒரு பக்கம். இப்போ நம்ம என்ன கடினமாக உழைச்சி சிலர் கடினமாக உழைப்பாங்க, நேரம் பார்த்தா ஓடி நைட்டு போதும் வேலை செஞ்சுட்டே இருப்போம். இந்த கிரேஸ் வந்து ஒரு பக்கம் ஆண்டவர் கொடுக்குற வேலை, ஆண்டவர் கொடுக்குற உயர்வு. இப்போ ஒரு பெண்ணு ஏழையான ஒரு பெண் இருப்பாள், அவள் ஒரு நல்ல ஒரு வசதியான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன் கல்யாணம், அது ஒரு கிருபையினால் மேரேஜ் முடிஞ்சு போடு அவள் கற்றுக்கிட்டேன் அப்படி, அது ஒரு கிருபை இல்லையா. அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்குவாங்க, கஷ்டப்பட்டவங்க கணவன் மனைவி சேர்ந்து தொழில் தொடங்குவாங்க, பெரிய லெவல் வந்துடும், அது ஒரு கிருபை. ஆனால் கடவுள் அதை ஆசீர்வதிக்கிறார் அதே கிருபை. இப்போ கிரேஸ். ஆனால் இந்த மாதிரி காரியம் உலகத்தானுக்கு நடக்காது. நாங்கள் என்ன செய்வோம், கஷ்டப்பட்டு உழைச்சுட்டே வருவோம், கஷ்டப்பட்டு உழைச்சி காடு நைட்டு போவோம், வேலை பார்த்து வர்றது வந்து நம்முடைய கையின் பிரயாசம். நான் கையின் பிரயாசத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த கிரேஸையும் நம்ம கற்றுக்கிறோம். சில வேலை நம்ம ஆண்டோட நம்ம கொடுக்குற கிரேஸை வந்து தக்க வைத்துக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிரேஸ். அப்போ தேவன் நமக்கு கொடுத்ததை நம்ம பற்றி கொண்டு அதில் அந்த கிரேஸிலேயே ஓடி படணும். சில என்ன செய்வாங்க, ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், 50,000 வேலை கிடைச்சுன்னு வச்சுக்குவோம், அதை விட்டுட்டு திரும்பவும் அது வந்து அங்கே போய் மெயின்டைன் பண்ணாமல் அதை சரியாக செய்யாமல் விட்டுட்டு திரும்ப ஏதாவது வேலை ஏதாவது அங்கே ஒரு சண்டையை கொடுத்து வந்தது அல்லது இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தேவ பிள்ளைகள் இப்போ ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா அப்படியே இருப்பாங்க. ஒரு வேலை அடுத்த வேலைக்கு போவாங்க, அப்புறம் அடுத்த வேலைக்கு அப்படி இல்லாமல்
நம்ம சில வேலையில நமக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். எந்த வேலையிலுமே நல்லது இருக்காது, கெட்டதே இல்லாமல் இருக்காது. எல்லா ஊழியத்திலையும் கூட எல்லாத்துலேயும் கூட நமக்கு பிரச்சனை இருக்கும். சில வேலையில நம்ம கிருபை கொடுத்துருக்கோம், அதை நம்ம பற்ற வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ சில பிஸ்னஸை கத்தர் ஆசீர்வதிப்பார், அதிலே நம்ம போகணும். அப்போ இது வந்து தேவனுடைய கிருபை, அந்த ஏதேன் தோட்டத்திலேயே வச்சிருக்கிறது. நம்ம எதில் பெரும்பாலும் ஆசீர்வதிக்கணும்? தேவனுடைய கிருபையை நம்ம தேவனுடைய கிருபை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் நம்ம அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். அப்புறம் எப்படின்னா தேவன் நம்மை ஸ்தோத்திரம். இப்போ நம்ம தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பதற்கு நம்ம தருணத்தை உண்டு பண்ணணும். தருணத்தை இப்போ எனக்கெல்லாம் கிரேஸே இருக்கப்பட்டதுங்க நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. சில எனக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன், நாங்கள் கவர்மெண்ட் ஷாப் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். நான் படிச்சிருக்கேன், நான் கவர்மெண்ட் ஷாப் கிடைக்கிறதுக்கு அது எனக்கு ஞானம் பெரிய நான் அது அப்படின்னு நான் இங்கிலீஷில் பேசுகிறோம் அல்லது நான் அந்தளவுக்கு ஞானம் இருக்குதான் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. இப்போ ஞானம் இருக்குங்கிறாங்க, எனக்கு குடும்பமே சாதாரண குடும்பங்க, நாங்கள் எப்படிங்க இருந்தோம். ஆனால் அதுவுமே கிருபை வேலை பார்க்கும். கிருபைங்கிறது வந்து எல்லாவற்றிலும் வேலை பார்க்கும். கிருபை வந்து அடிமட்டத்தில் இருக்கிறவனா தான் தூக்கம் அதை. அடிமட்டத்தில் ஒன்றும் இல்லாத தாவீதை தூக்கிச்சு பார்த்தீங்களா, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், அவனை தூக்கிச்சு பார்த்தீங்களா. அந்த கிருபையை அவங்க சார்ந்து கொள்ளும்போது கடவுள் இன்னொரு காரியம் என்னன்னா, அந்த இப்போ ஆண்டவருக்கு தருணங்கள் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, அப்போ நம்ம நம்மளுடைய தேவனே வந்து ஆசீர்வதிப்பதற்கு தருணத்தை உண்டு பண்ணணும்னு சொல்றான். தருணத்தை என்ன செய்யணும்? நம்ம உண்டு பண்ணணும்னு சொல்றாரு. பவுல் அதான் சொல்றாரு, சிறுக விதைக்கிறோம் சிறுக இருப்பான், பெருக வரைக்கும் பெருக அதிப்பான் சொல்றாரு. இந்த நோவா காலத்தை எடுத்து பாருங்க, நோவா காலத்தில் எடுத்து பாருங்க, ஆதியாகம புஸ்தகம். அதில் வந்து நோவா 9ஆம் அதிகாரம். அப்போ நோவா வேலைக்குள்ள 2 ஜோடி கொண்டு போயிட்டான். மிருகங்களில் புறாவில் அப்புறம் மிருகங்களில் சுத்தமான மிருகங்களும் கொண்டு போயிட்டான். இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். 10ஆம் வசனம், பூமியின் மேல் நடமாடுவது சகல மிருகங்களும் ஊருகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதியாதியார் வேலையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அதிகாரம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். இப்போ என்ன செய்யறார் நோவா வந்து இந்த இவர் ஆண்டவர் கேட்கவே இல்லை, ஆனால் இவருக்கு தெரியும். நோவாவுக்கு என்ன அந்த நோவாக்கு அந்த ஆதாம் அப்போ ஆதாமுடைய சந்ததி எப்படி கர்த்தருக்கு பலி கொடுக்கணும், எப்படி ஆண்டவர் எதை நேசிக்கிறாரு, எப்படி ஆண்டவர் நம்மளை வர்த்திக்க பண்ணுவார். ஆதாமிலிருந்து தலைமுறைனா ஆதாமே 900 ஆண்டு வாழ்ந்துருக்கிறார். அப்போ அவங்க பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நோவாவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற தாத்தாக்கெல்லாம் ஆதாமுடைய சொல் கேட்டு அந்த காலத்தில் கோல் மூலமாக அல்லது அவங்க வாக்குகள் மூலமாக உறுதிப்படப்பட்ட அப்படியே வசனங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி தான் ஆண்டவர் பிள்ளைகளை படைச்சாரு. ஆதாம் ஏவாள் இப்படி நாங்கள் பாவம் செஞ்சோம், கூட வெளியே கத்துனாரு, இப்படிலாம் அவங்க அந்த பேச்சுக்கள் வார்த்தைகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு. அப்போ பத்திரம் கிடையாது இல்லையா, இப்படி பேனார் லெட்டில் பேப்பரும் கிடையாது, ஆனால் வார்த்தைகளுக்கு மதிப்பு இருந்துச்சு. இப்போ வார்த்தைகளுக்கு மதிப்பு. அந்த காலத்தில் ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே சொன்னது மாதிரி அப்படியே மாற மாட்டாங்க, பயப்படுவாங்க. அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. திருடன் கூட திருடனைஞ்சல் ஒத்துக்குவாங்க அந்த காலத்தில். இப்போலாம் அப்படி கிடையாது, சின்ன பிள்ளை கூட இப்போ மாற்றிருக்கு இல்லையா. அப்போ அந்த காலத்து மனசாட்சிக்கு பயந்து கடவுள் அப்படி இருதயத்தை மாற்றி அமைச்சிருந்தார். வார்த்தைக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அவ்வளோ கனம் இருந்தது இல்லையா. அப்போ அந்த வார்த்தைகள் மூலமாக அந்த கனவுகள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக கடவுள் அவங்களோட பேசிட்டு இருந்தார். அப்போ இதெல்லாம் கேட்ட அந்த நோவா இறங்கின உடனே சில பறவைகள் எடுத்து சகல சுத்தமான பறவைகள் எடுத்து பலி செலுத்துறான். அதெல்லாம் பலி செலுத்துறான். அதில் தான் அது அவன் நல்லா பலி செலுத்தியாச்சுன்னா மீதமெல்லாம் பெருகிடும். ஆனால் அவங்க சொல்லியிருப்பாங்க, இதில் 1 ஜோடி 4 ஜோடிலாம் படிக்கிறதுனா இந்த வம்சம் வராத பாடம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா 2 ஜோடி தான் பிடிக்கிறாரு. ஆணோட பெண்ணோட தானே பிடிக்கிறாரு. இந்த பறவை பழி கொடுத்துன்னா அந்த பறவை வராமல் பார்த்துருங்க அவன் சொல்லியிருப்பான். இந்த பறவை மீது பறவை வச்சு படைச்சிக்கலாம், மீது மிருகங்கள் வச்சு படைச்சிக்கலாம். இந்த என்ன செய்யணும், இந்த புலிமான் வரலன்னா வேற ஏதாவது ஒரு மான் வரும், கௌரி மான் வரலன்னா அது வரும், ஏதாவது ஒரு சந்ததி வந்துடும், இல்லை பிறக்க செஞ்சிருவார் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆதி ஆமத்தில் முதல் அதிகாரத்தில் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சாரு. இப்போ அதிலே நிறைய ஜீவன்கள் அடியாகிருக்கும். இப்போ போட்டில் அந்த கப்பலில் ஏற்படுத்தப்பட்டது கொஞ்சம் தான் வந்திருக்கும். ஆனால் அதிலே எடுத்து வெட்டி பலி கொடுக்குறாரு, மீதமெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ அவனுக்கு என்னென்னா தேவன் வந்து அந்த பலி நம்ம தேவனுக்குன்னு கொடுத்துட்டோம்னா அதை எப்படியும் வர்த்திக்க பண்ணுவார்
அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அப்போ சில நேரத்தில் தெய்வம் நம்மள்கிட்ட சைலண்டாக இருப்பார். நம்ம முந்தி கொடுக்குறாப்புல இருக்கும். சில நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்ம கேட்குறாரு, நம்ம எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிறதற்கு இந்த தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறதற்கு நம்ம ஒரு வழியை உண்டு பண்ணணும். இப்போ தேவன் சைலண்டாக இருக்கும் பொழுது நம்ம போய் கொடுத்து போன வாரம் தியானிச்ச மாதிரி ஆபிரகாம் வீட்டுக்கு இந்த 3 புருஷர் வந்துட்டாங்க. அவர் கர்த்தர் வந்துட்டார். அந்த மரத்தடியில் ஓரம் நின்றுட்டாங்க 3 பேருமே. வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிச்சு. ஆனால் இவன் தான் ஓடி போய் ஐயா சாமி வீட்டுக்கு வாங்க வந்து கால்களை கழுவி சாப்பிட்டுட்டு இதுக்காகத்தான் நீங்கள் இலைப்பாறுபடி தான் வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆண்டு வலுக்கட்டாயம் வீட்டுக்கு வந்து எப்போ சாப்பாடு வைப்பான், சாப்பிட்டு ஆசிரிச்சு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம ஊருக்கார் பாஸ்டார்னு சொல்லிப்போம். இப்போ வயிறு பசிக்கிறப்ப சோத்தப்படம் சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உளிக்காரங்க வலுக்கட்டாயம் நீங்கள் என்ன எவ்வளோ பார்த்துருக்க சில உளிக்காரன் சொல்லுவாங்க. இப்போ ஏப்பா நசமாக அனுப்பிடுப்பா, நீ என்ன போன வாரம் சர்ச்சுக்கு வர போயிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையில் நாங்கள் ஓடி என்பது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆடியோ படத்தை சாரி ஒரு வெளியூரில் ஒரு உளிக்காரர் சொல்லுறது அவர் உட்காந்து சொல்லுவாங்க. நான் போய் கேட்டுறேன் பாஸ்டர், அவங்க விசாரிச்சு சொல்லிடுவாங்க ஃபோன் பண்ணி, நான் அனுப்பி வைப்பா என்னப்பா அப்படின்ட்டு. சரி அவரும் செய்வார் தான், அவரும் நல்லா செய்வார். சில நேரத்தில் புளிக்கா நம்ம ஆபிரகாம் ஆனால் கர்த்தர் அந்த மரத்தடியில் நிற்கிறாரு. இவன் தான் ஓடுறான், ஓடி போய் சாப்பிட போட்டு கொடுத்த கண்டல் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 25 வருஷமாக காத்திருந்த ஆசீர்வாதத்துக்கு அன்னைக்கு தான் விலை கொடுக்க வந்திருக்காங்க. அன்னைக்கே ஆண்டவர் அமைதியாக இருந்துக்கிட்டார். ஆபிரகாம் பற்றி தெரியும். ஆபிரகாம் நம்மளை மாதிரி கஞ்ச பிசாரெலாம் கிடையாது. அவர் ஆபிரகாம் கர்த்தர் கொடுக்கிற வல்லவர். ஆபிரகாமுடைய குணங்கள் அதான் ஆபிரகாம் தந்தைன்னு வச்சுட்டார் ஆண்டவர் இல்லையா. மற்றவங்கலாம் பிள்ளைகள் தான் அண்ணன் தான் இல்லையா. நம்ம ஆபிரகாம் தந்தை. கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்குறதில்ல, கர்த்தருக்காக தசமாக கொடுக்குறதில்ல, கர்த்தருக்காக ஒரு இதயத்தை கொடுக்குறதில்ல, எல்லாத்தையும் கொடுக்குறதில்ல. அதான் ஆபிரகாம் தந்தை. ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை ஒட்டியாக தான் அழைக்கிறார், அழைக்கும்போது ஒட்டியாக அழைக்கிறார். சரி ஸ்தோத்திரம். இப்போ என்னென்னா இந்த நோவா காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அந்த ஆபிரகாம் படி சொல்லி சாப்பாடு போட்டு எல்லாம் செஞ்ச பிறகு ஆபிரகாம் ஆண்டு ஆசிரியை சரி இன்னிலேருந்து உனக்கு ஸ்டார்ட் ஆகிடும், உனக்கு குழந்தை பாக்கி கொடுத்துட்டேன், அடுத்த வருஷத்தில் குழந்தை உனக்கு உண்டாயிடும் சொல்லிட்டு போயிட்டார். அதே போல் கிடச்சிருச்சு. சரி இதில் பார்த்தோம்னா நோவா அந்த சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் வெட்டாதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எடுத்து வெட்டி பலி கொடுத்த பிறகு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத உடன்படிக்கை பண்ணுறாங்க. அதான் ஆசீர்வாத உடன்படிக்கை. இது சாதாரணம் கிடையாது. ஆசீர்வாத உடன்படிக்கை. இப்போ 21 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சுகந்த வாசனை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் இந்த பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறுவதி கொள்ளாதா இருக்குது. அப்போ கர்த்தர் இந்த சுகந்த வாசனையாய் முகர கர்த்தர் சொன்ன ஏமா பண்ணிட்டாரு. கொஞ்சம் இருக்கிறதே கொஞ்சம் தான் இருக்குது என்னப்பா. இப்போ நம்முடைய தரித்திரத்தில் நம்ம என்ன செய்வோம், நம்முடைய சில ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டத்தில் ஆண்டவரே என் கடனெல்லாம் அடைக்கணும், அது எவ்வளோ இருக்கு சில நேரத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பார். ஆண்டவரே நம்ம ஒரு 10,000 வச்சுக்கிட்டு ஆண்டவரே எனக்கு 1 லட்ச ரூபா அவசரமாக கட்டணும்பான்னா என்ன செய்வார், ஜோமன்னா உன்ட்ட எவ்வளோ இருக்கு கேட்பார். அந்த இருக்கிற 7,000 இருக்காண்டவரே அப்படியே ஏன்டா அப்படிதான் நான் 7,000 வந்துட்டு இருக்கிறோம், 1 லட்ச ரூபா கார் கட்டணும் என்ன ஆண்டவரே போய் ஜோம் பண்ணால் உன்ட்ட எவ்வளோ இருக்குது அதில் எடுத்து உளிக்கார் கொடுக்குறாரு. என்ன ஆண்டவரே உங்கள்கிட்ட ஜோமனா வந்தால் இருக்கிற கொடுக்க சொல்கிறேன், இன்னும் எனக்கு பாரு 1 லட்ச ரூபா எனக்கு தேவை அப்படின்னு. அப்போ என்ன செய்ய போகிற ஒரு சில கொடுக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் என்ன செய்ய, சரி தரவே ஏதாவது 10,000 இருக்கலாம் எடுத்து கொடுத்துரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு. அப்புறம் பார்த்தா ஆண்டவர் சந்திச்சார். ஆண்டவருக்கு சந்திக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே நம்ம கொடுத்தாலுமே இன்னும் நம்ம ஆண்டவர் என்ன செய்ய கொடுக்க வைக்கிறார். கொடுத்துரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னா நம்ம போய் அதே போல் நம்ம வாழ்க்கையை தேடி வரோம். ஆண்டவரே வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பா. அப்போ ஆண்டவர் என்ன செய்வோம், வாழ்க்கை அமைக்க வாழ்க்கை ஆண்டவரே வாழ்க்கை வேணும்பா நம்பிருப்பான். ஊரெல்லாம் கஷ்டம், எவ்வளோ ஊரெல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் நான் சாகத்தான் வழி, இனி என்ன செய்ய போகிறீங்கன்னா அந்த வாழ்க்கை நான் கொடு கேட்குறாரா இல்லையா. அதை நான் புதுசாக மாற்றிட்டாரு. அவர் வாங்கி நம்மகிட்ட வாங்கி நம்ம அவர் கோடீஸ்வரனா இல்லை, அதை வாங்கி நம்ம பெருக்கிறதுக்காகத்தான் நம்மளோட குடும்பம் இருக்கிறேன்னு கேட்குறாரு. இருக்கிறேன் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இருக்கிறேன் கொடுத்துரு. ஏழை 2 காசு போட்டாருமா போடாதம்மா போமா, அதை வச்சு சுற்றி வாங்கி நைட் படுத்துக்குமா, காலையில் உடனே ஆசிரியர் அதையும் போட்டு போடுறதையும் பொறுமையாக தான் இருக்கிறாரு.
போடட்டுன்னு விட்டுறாரு. அவர் இருதயத்தை எப்படி போட்டு தள்ளி போட்டு போயிடறான். அப்போ போட்டு அவர் போன பிறகு என்ன சொன்னா எடுத்து அதுக்கப்புறம் எடுத்து பிரசங்கம் பண்ணுறாரு. எல்லாத்தையும் அப்படி இருக்கிற எல்லாத்தையும் அது எதுக்கு நமக்காக தான் இருக்காரு. இப்போ நமக்கு சில வேளை நம்ம இருக்கிறது என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. ஏன்னா எல்லாத்தையும் போனா நம்ம வந்து ஆண்டவர் சொல்றாரு அப்படி நம்ம வந்து கொடுத்து வைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் உயர 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 இப்போ எவ்வளோ தூரம் உயரம்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் கொடுக்குன்னு சொல்றாரு. நான் கொடுத்த இருக்கிறவங்களுக்கு அப்புறம் என்ன ஆண்டவர் செய்ய அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம இப்படிதான் நம்ம இது சில பேர் அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கு. எனக்கு இப்போ சனிக்கிழமை போன இந்த மாதத்தில் 5000 வந்துருச்சு. நானே 15000 ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு 15000 தேவை, வந்துட்டு 40000 தேவை. இப்போ முதல்ல 15000 வந்தாலும் இப்போ பிரச்சனையை கொஞ்சம் முடிச்சிடலாம். ஆனால் ஒரு 5000 திடீர்னு ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு 5000 போட்டுருக்கேன் மாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் இருக்குது, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் 5000 வாங்கலான்னு கடன் வாங்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ போட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஜெபம் பண்ணால் இன்னும் நாளைக்கு 10000 கட்டணும் ஆண்டவரே, இது எந்த லெவலில் எடுக்கிறாங்கன்னு தெரியல, நான் உள்ளே போட்டேன்னா எந்த இருக்குன்னு நாளைக்கு கார்லோனுக்கு வேறு கேட்பாங்களே. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தது ஊழிக்காரருக்குலாம் இருக்கான், வண்டிக்கு ஒரு ஊழிக்காரர் கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துட்டு வீட்டில் பதில் சொல்லணும். இது வேறு வீட்டுக்கு சேர்த்துட்டு ஒரு 3500 கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தா பாருங்கள் அந்த மீதி ஒரு 1000 காசு அப்புறம் கொடுத்துட்டு மறுநாள் காலையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். படி அப்போ சிஸ்டர் கேட்குறாங்க, பயந்துட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் ஒரு சத்தம் கேட்கு. நான் கூட இப்போ மீண்டும் அந்த பேங்கில் தான் வந்துட்டு பார்த்தா பணம் ஏறி 10000 ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்டோக்கம். அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி அந்த பேங்க் கிட்டபடி காருக்கு ஒரு 50 அப்புறமா சந்திச்சார் இல்லையா? அப்போ சில பேரில் இப்படி உடனே அர்த்தம் செய்வார், கொஞ்சம் லேட்டாகவும் செய்வார். ஆனால் நம்ம பொறுத்துக்கணும். சில காரியங்கள் வந்து ஊழியக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஒரு ஊழியக்காரர் BMW ஒரு இன்ஜினியர் தான், ஒரு திருநெல்வேலியில் தான் ஒரு சாட்சி நான் கேட்பேன். நான் சொல்கிறாரு, நான் ரொம்ப நேசிப்பேன், மனையை கூட ஓட்ட விட மாட்டேன். ஆனால் ஊழியக்காரருக்கு அவர் கொடுக்க சொல்லி அவங்க உணர்த்தினாரு. BMW நான் 100 அது வந்து 1 கோடி ரூபா அப்படியே கொடுத்துட்டேன். அவர் சொல்கிறார், அவர் சாட்சியில் சொல்கிறார், நான் 5000 வீட்டு வாடகை வச்சுருப்பேன், ஆண்டவர் கொடுத்து சொல்லிடுவார். நான் 5000 கொடுத்துட்டு 15 நாள் வீட்டு ஓனர் வந்து வந்துட்டு போனார். 15 நாள் கழிச்சு வீட்டு வாடகை கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பார்த்தேன் 1.25 கோடி ரூபாய்க்கு வீடு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் நான் வந்து கொடுக்குறதான் நான் கஞ்சத்தனம் பண்ணேன். அந்த கொடுக்குறதே பிடிக்காது. கொடுக்குறவங்க மெசேஜ் கேட்டாலே ஏமாத்துறாங்கன்னு நான் நினைப்பேன். ஸோ ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்கிறேன். அப்போ அவர் அந்த பேட்டியில் ஏதேஞ்சி இருக்கார், பேட்டியில் காமிக்கிறார், இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அது வந்து அப்படி நினச்சவங்களும் அப்படி போவோம். ஆனால் நாங்களுக்கு வந்து சபைக்கு ஊழியர்களுக்கு கொடுக்க நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன். இவ்வளோ தூரம் கொண்டு ஒரு 150 பேர் வளர்ப்பேன். அவர் சொல்ல இன்னும் நான் கொடுப்பேன், இன்னும் அதிகமாக கொடுப்பேன். இன்னும் அந்த BMW வாங்கினாங்க. அவர் வந்து இன்னொருத்தர் கொடுத்தாரு 6 மாதம். இவர் என்ன விட்டேன் 6 மாதமாக வச்சு கொடுங்க. ஏன்னா அவர் வந்து கொடுக்குறவர் தான் கிவிங் மினிஸ்டர். அவர் போய் கொடுத்து 4 கார் கொடுத்தாரு. நீங்கள் ஒரு 6 மாதமாக ஓட்டி கொடுங்கன்னா அவர் போய் 3 மாதம் கொடுத்துருந்தார். ஏன்னா இப்படி ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாங்க, கர்த்தர் வந்து நம்ம வாசலை திறக்கிறார். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 60 வருஷம் ஒழிஞ்சிருப்பாங்க, சின்ன ஒரு செய்தியில் தான் போயிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா 5 வருஷம் ஓடி பார்க்குறாங்க, பயங்கரமாக ஆண்டவர் உயர்த்தி வச்சுறாரு. சிலர் உண்மையாக ஒழிஞ்சிடமோ உயர்த்தி வைக்கிறாரு, கோடியானவங்களும் உயர்த்த வைக்கிறார். அவர் உயர்த்துறாரு, அவங்க வச்சு நம்ம அவங்க பேசக்கூடாது. சில நேரங்களில் கிருபைகள் வந்து திறந்து இந்த சீசன் நேரத்தில் எப்படி மலர் திறந்து பார்த்தீங்களா? ஒரு சொட்டு தண்ணீரை விட மாட்டேங்களா கெஞ்சுவாங்க கர்நாடகத்தில். தமிழக விவசாயம் ஐயா தண்ணீர் திறந்து விட மாட்டேங்க. சில மழை அங்கே நிறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும்? தேவை திறந்து விடுங்களுக்கும் அழிஞ்சிரும், ஊழே அழிஞ்சிரும். திறந்து விட்டுருவாங்க. இங்கே வேண்டாம் இங்கே திறந்து விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆண்டவர் வந்து இப்போ 100 வருஷம் 100 வருஷமா அந்த உபதேசம் எங்களுக்கு இப்போ நாம கூட இப்போ நான் சொல்கிறேன்னா தைரியமாக இருக்க கூட பேசுகிறேன். சிலர் உங்கள் மனசுல என்ன நம்பிக்கை தெரியாது, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. இப்போ நானே தான் ஏற்றுக்கொள்ளாம தான் இருப்பேன். நான் இப்போ தான் என்ன ஆண்டவர் இவ்வளோ நாள் 25 வருஷம் ஊழித்து முடியிருக்கிறோம், என்ன ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், என்ன மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல, இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி என்ன காரியங்கள் செய்யலாம், இன்னும் இதுக்காட்டு பெரிதான காரியத்தை தேட போது தான் சில காரியங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம ஏன் ஊழியத்தை இன்னும் என்ன குறையுது, இன்னும் என்ன ஊழியத்தை நமக்கு இல்லாட்டாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுமே. அப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நமக்கு வந்து எனக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு எல்லாம் இருந்து நான் போதுமா நல்ல நிம்மதியாக இருந்தால் போதுமா?
நம்ம சர்ச்சில் ஒரு 4 விசுவாசிகள் வந்து வேலை சரியில்லை, கடன் பிரச்சனை, பலர் வந்து தரித்திரத்திலையும் போராட்டத்திலையும் வந்தால் அது வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம். சாப்பாடுக்கு எனக்கு எந்த குறையும் இல்லைப்பா, நல்லா இருக்கிறேன், வீடு கொடுத்துட்டாரு, சரிச்சு கொடுத்தாரு, நல்லா நிம்மதியாக இருக்குன்னு அது கிடையாது. வர்றவங்களும் நல்லா இருக்கும், நான் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் மாட்டேன் இல்லையா? எனக்கு கூட கொஞ்சம் வருமானம் வந்துச்சு, நிம்மதியாக காலத்தை கட்டு கடைசியும் சோதனை போய் உள்ள ஜோம் அதே இல்லை வாங்க. அதே போல் உங்களுக்கும் அதே தான். இப்போ நம்ம 1000 பேர் பிரச்சனை புரோஜனமாக மாறணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்போ நம்ம நினைக்கிறோம், நம்ம கையில் என்ன இல்லை, அது தக்கன சக்தி இல்லை, பிரச்சனை சூழ்நிலைகள் நமக்கு மட்டும் வருது, நமக்கு மட்டும் போதும் இல்லையா? நம்ம மீறி சாப்பிட்டா உடம்பு தாங்குமா? வாரத்துக்கு ஒரு நாள் மட்டன் சாப்பிடவே தாங்க மாட்டேங்குது இல்லையா சில நேரத்தில். அப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம், சிம்பிளாக நம்ம எவ்வளோ தரணும், நம்ம வந்து சொல்கிறோம். நமக்கு வந்து இது வந்து மக்களுக்கு போகணும், மக்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலை. நம்ம கிறிஸ்தவ மக்கள் தரித்திரத்தில் விடுதலையாகணும், கிறிஸ்தவ மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா, இப்போ உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதத்தில் ஒரு குழு நடத்துவீங்க, நல்லா சாப்பாடுலாம் வச்சு நடத்தினேன். அந்த சாப்பாட்டுக்கு நான் அவ்வளோ வந்து வச்சுருவேன். எத்தனையோ பேர் சாட்சி இருக்காங்க. என்ன 3 மாதம் ஒருத்தருனே தமிழ் சாட்சி சொல்கிறேன். 3 மாதமாக ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு ஓடி போயிட்டான். ஒரு லவ் பேட்டில் மாட்டி சர்ச்சு வந்து நான் வரட்டி விட்டாங்க. திரும்ப சர்ச்சு பக்கமே எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 மாதம் விளாட போயிருக்கான். அவனை கூப்பிட்டு ஒரு பிரதர் வந்து டீயும் இது ஜூஸும் பக்ஸும் வாங்கி கொடுப்பான். 3 மாதமாக டெய்லி வந்து சாயங்காலம் 3ஆவது மாதம் கழிச்சு அப்படியே ஒரே கூட்டம் நடக்குது. வந்துரு அன்னை ரொம்ப எதிர்பார்ப்பேன். முதல் நாள் போனேன், 3 நாள் நடக்குது. 2வது நாள் சரி ஒரு ஜூஸும் பப்ஸ் வாங்கி தராருன்னு மறுநாள் போயிருக்கான். போயிட்டு நைட் வந்து ஜோம் பண்ணியிருக்கான். அந்த நான் சாக போகிறேன், எனக்கு எந்த சாமியுமே எனக்கு உதவி செய்ய மாட்டேன். அதுதான் கர்த்தர் வந்து அவங்களோட பேசிட்டார். மறுநாள் கூடத்து போய் அப்படியே வச்சு ஊழி நீராப்பில் நான் யூடியூப்பில் சொல்லியிருக்காரு. நான் வெறும் பப்ஸும் ஜூஸ் தான் வாங்கி கொடுத்தேன். நான் இதே போக மாட்டேன். பாருங்கள் அது எவ்வளோ மாற்றத்தை இருக்கணும். அது மாற்றலை, அதுக்குள்ளே இருக்கதே மாற்றம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இதே தான். நம்ம வந்து இந்த கிவிங் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நோவா அந்த பலி செலுத்தின பிறகு எப்படி செலுத்து பாருங்க. அதே சொல்கிறாரு பாருங்க ரொம்ப அதிகாரத்தில். ஆண்டவர் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, ஸ்தோத்திரம் இனிமேல் அழிக்க மாட்டேன், அதை அழிவை நிப்பாட்டுறார். 21 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இனி நான் சபிப்பதில்லை. பலி செலுத்தின உடனே ஆண்டவருக்கு சாபம் இல்லைன்னு சொல்றாரு. அதான் கிறிஸ்து சிலுவையில பலியானது. சிலுவை தொடர்ந்து ஆண்டு சங்கரிப்பதில்லைன்னு சொல்லிட்டு பூமியில 4 விதைப்பும் அதுக்கும் சீரசலமும் முஸ்லமும் கொடைகாலம் மாறி இப்படி ஆண்டவர் இதை சுச்சிக்கிறார். ஒளிவதில்லைன்னு சொல்றாரு. ஏற்கனவே இருக்குது, அது திரும்பமா வந்து அடையும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, அவர் பூமியை பழி நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி நோவாவையும் அவர் குமாரது. அப்புறம் 7 என்ன சொல்றாரு, நீங்க பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் சொல்றாரு. பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க திரளாய் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் சொல்றாரு. இந்த ஆசீர்வாதமே ஒரு விருத்தியை உண்டு பண்ணுகிறது, ஒரு விருத்தி. இப்போ அந்த ஒரு 100-150 ஆண்டுகளாக நமக்கு சில உபதேசங்கள் வந்து வெளியே வர முடியல. இப்போ யூடியூப் வந்துருச்சு, நல்ல உபதேசம் வருது, கள்ள உபதேசம். சில நேரத்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக கேர்ஃபுல்லாக கவனமாக போக முடியும். எல்லா மெசேஜும் கேட்டு தடுமாறி இருக்கக்கூடாது. அது ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியிருக்கு. உபதேசம் நல்லதையுமே எடுக்க வேண்டியிருக்குது, கெட்டது இருக்குது. இப்போ 100-150 வருஷமா இதுதான் ஊழியம், இதுதான் கஷ்டம், இதுதான் தேவ பிள்ளைகள், இதுதான் கஷ்டம். நீ ரொம்ப ஆசைப்படலாம், கலர் சட்டப்படம் நரவுக்கு போயிடுவேன், பூ வச்சுன்னா நரவுக்கு போயிடுவேன், பொட்டு வச்சுன்னா பொட்டு கூட விடுங்க, கொஞ்சம் கலர் சட்டை கட்டிட்டு நரவுக்கு போயிடுவேன். அப்புறம் நீ இது பேண்ட் இப்போல்லாம் பார்த்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டே நான் எதிர் பண்ணுறாங்க. இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? கர்த்தர் அங்கேயும் அற்புதம் செய்யத்தான் செய்கிறார். ஒரு பக்கம் அற்புதம் காட்ட அவங்க மூலமாகவும் அழுகுறாங்க, அவங்களுக்கும் அழுகிறது கொடுக்குறாங்க. நம்ம தேவனுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் சில வேளை என்ன ட்ரெஸ்ஸை பார்க்கல, இருதயத்தை பார்க்கறாங்க. இருதயம் அடைக்கப்பட்டு விட்டு கொடுக்கும். ஒரு திருப்பி பையன் ஒருத்தர்லாம் 35-37 வயசாகுது, ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டிருக்காரு, ஆள் கட்டையாக ஷார்ட்டாக இருக்காரு. ஆனால் வாய்ஸ் திருப்பி தரிசனம் அப்படி சொல்லி அவர் குடும்பம் ஒரு போலீஸ்கார் அவரை பிடிச்சி நிப்பாட்டினாங்க. அவனையெல்லாம் ஒரு ஊழியக்காரர் பாஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ ஜீன்ஸ் பேண்ட் போட்டு போயாப்பான்னு சொல்லிட்டாங்க. அவன் பார்க்குறாப்புல, சார் நான் அவசரமாக ஒருத்தர் மிஷினரியாக போகிறாரு, அவர் ஜோமோட தான் சார் போகிறேன்,
சரி வண்டியும் சரி ஓட்டர் லாக் முடியாது. இப்போ பிடிச்சிட்டா அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ ரூபாய் கட்டிட்டு போ. ரூபாய் இல்லை, அவர் 200 இல்லை, மணி ப்ளஸ் இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் இது எழுதி ஜோப் பண்ணுறாரு. ஜோப் பண்ணால் அவர் திருப்பி பேசுவார், உங்கள் மலை பேர் விஜய் வச்சுக்கியா பேரை சொல்கிறார் பண்ணால் அவர் ஆடிட்டார். எழுதுறோம், என்ன உனக்கு எப்படி தெரியும்? இன்னும் அந்த ஊருக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது, இங்கே பணிக்கு வந்து 2 நாள் ஆகுது. அவ்வளோ உங்கள் மகை இப்போ இந்த நிலைமையில் இருக்குது, இத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இன்னும் 6 மாதத்துக்கு மகள் கல்யாணம் ஆகிடும், முடிஞ்சிருச்சாருன்னு வச்சு அவர் வச்சு அப்படியே வச்சுட்டாராம். இப்போ நம்பர் மட்டும் கொடுப்பான், நீ போ கொடுத்தா. அதே நம்ம 3 மாதம் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ போட்டு இப்போ ஆண்டவருக்கு ரசிப்புகளை வந்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன ஆண்டவர் வந்து கிருபைகளை சிலருக்கு ஊற்றி விட்டுக்கிறார். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிக்க ஓடி செய்கிறாங்க. 23 வயசு 24 வயசு 25 வயசு இன்னும் கல்யாணம் முடிக்க. அப்போ அவங்க அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை நம்ம குத்தம் நினைக்க முடியாது. உள்ளத்தை வந்து பறிச்சுட்டாங்க. அப்படி இருந்தால் அவன் கல்யாணம் முடிச்சு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு ஏதோ ஒரு லைஃப்பில் செட்டில் பண்ணி போயிருக்கோம். யாகத்தையும் நம்ம பார்க்கணும். அவனுக்கு வயசு மாடி வயசில் தேவனுக்கு அர்ப்பணித்து படிச்சிருந்தாலும் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு வந்து கல்யாணம் முடிக்க முடிச்சுறாங்க. அதுவும் சொல்லிட்டாங்க. அது வந்து நம்ம குறையாக சொல்ல முடியாது. இதே நேரத்தில் சீட்டிங்களும் நல்லா பாவப்பட்டு கத்தர்களையும் சேர்ந்து அதையும் தெய்வம் ஏற்றுக்கொள்கிறார். அலையிலையும் போட்டிருந்தாலும் அதையும் தெய்வம் ஏற்றுக்கொள்கிறார். சூட்டு போட்டிருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார். அலையிலையும் அப்போ நம்ம தேவன் இப்போ வெள்ளத்தை திறந்து விட்டுறாரு. இப்போ முந்தைய வந்து நம்ம ஆசீர்வாதத்தின் வெள்ளத்தை நம்ம விசுவாசிக்கும் பொழுது இப்போ அதையும் ஊற்றுகிறார். வெள்ளம் திறக்கப்பட்டது போல 100-150 வருஷமா அந்த டாபிக்கை நம்ம விசுவாசியத்தை ஆசீர்வாதத்தை விசுவாசிக்காம இருந்ததை இப்போ திறந்து விட்டோன்னா அது அப்படியே பிச்சு அடிக்கும். இப்போ நம்ம அந்த விசுவாசம் நம்ம ஆண்டவர் வந்து சபிக்கிற ஒரு அல்ல. அப்போ நம்ம பேதுரு ஆண்டு சொல்கிறார், நீ வலையை போடு அப்படின்னோடனே வலையை போட்டோடனே மீன் பிடிக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தால் இல்லை நீ ஒரு நறுக்கா ஒரு 2 கூட மட்டும் நீ கெடுத்துக்கான்னு சொல்லிட்டாரா, ஒரு கூட மட்டும் நீ பிடிச்சிட்டாரு நினைக்கிறாரா? கிடையாது. வலையை போட்டால் எத்தனை கூடனா ஒரு போட்டே மூழ்கிறாப்புல வந்துடுச்சு. வலை மூழ்க தட்டதாக அப்படின்னு போடுது. இப்போ சில தேவன் வந்து ஆசீர்வாதத்தை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. தேவப்பிள்ளைகள் அதை தக்க வைக்கிறது தான் நமக்கு பலன். அப்போ நம்ம சிந்தனை என்ன ஆயிடுது, கஷ்டம் மருமை பிரச்சனை அப்படின்னே நம்ம ஆயிடுது. அப்படி இல்லாமல் இது ஒரு ஆசீர்வாதமான உடன்படிக்கை. பலி செலுத்துகிறது வந்து ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேங்க, இது வந்து ஒரு ஆசீர்வாத உடன்படிக்கை. இப்போ அது கொடுக்குற பிரமாணம், விதைப்பு பிரமாணமே ஒரு ஆசீர்வாத உடன்படிக்கை. நம்ம கர்த்தருக்கு கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் என்னன்னா அது ஆசீர்வாத உடன்படிக்கை. நம்ம தேவனோடு உடன்படிக்கை. நம்ம கடவுள் கண்டு ஒரு குறிப்பிட்ட எனக்கு வந்து வந்துருச்சுன்னு நினச்சிக்குவோம். எனக்கு ஒரு மாதம் ஒரு 25,000 குடும்ப செலவுன்னு வச்சுக்குவோம். எனக்கு மீதி கூடவே 75,000 வருதுன்னு நினச்சி நான் என்ன செய்ய முடியும்? அப்போ நான் ஆண்டோட உடன்படிக்கை இந்த வரதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். உடன்படிக்கை பாதி உங்களுக்கு வச்சுக்கோங்க. அல்லது எனக்கு 25% கொடுத்தா போதும், 20% எனக்கு கொடுத்தா போதும், சாப்பிடவும் போடுறவும் குடிக்கு கொடுத்தா போதும். இது எல்லாமே சில அப்படி உடன்படிக்கைக்குள்ளே நமக்கு வரணும். ஆனால் என்ன இது வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நீங்கள் கொடுத்த பிறகு தான் நான் கொடுக்குறேன் அது சொல்கிற மாதிரி. அவர் என்ன சொல்கிறாரு, நீ கொடுத்த பிறகு தான் நான் அதை ஆசிர்வதிக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம், நானே சொல்கிறேன் ஆண்டவரே எனக்கு இது எனக்குன்னு வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு பெரிய லேண்டை வாங்கிட்டாங்கப்பா, ஒரு சொல்கிறாங்கப்பா, அது ஆசீர்வதிங்கப்பா, நான் அடுத்து நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவாங்க, ஊழியத்தில் கொடுக்குறதே எனக்கு எடுத்து கொடு. எனக்கு ஊழியத்தில் எனக்கு வர்றது என்னவோ ஊழியத்துக்கு எனக்கு வரும்ல. அப்போ நான் எவ்வளோ தியாகம் பண்ணி நான் விதைக்கிறேன், அதை அவர் பார்க்குறாரு, அதை பெருக்க நினைக்கிறார் இல்லையா? ஒரு காலத்து ஆண்டு நிறைய எனக்கு கொடுத்துட்டு இல்லைன்னு வரல, இதெல்லாம் கொடுத்து ஆண்டவர் கொடுக்காம இதெல்லாம் வராது, எல்லாமே ஆண்டவர் கொடுத்து தான் இல்லையா? அப்போ நம்ம இன்னும் நம்ம ஆண்டவர் கொடுக்கணும். எவ்வளோ விசுவாசத்தோடு அதை வர்த்திக்க விதைப்பு பிரமாணத்தில் வந்து நம்ம கிவிங் என்று விதைச்சு அதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம முயற்சி பண்ணும்பொழுது நம்ம எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ பக்கம் நிறைய வரும். அதான் நம்ம அந்த உடன்படிக்கையில் சொல்லுங்க, உங்களுக்கு எடுத்துக்காட்ட தேவையில்லை, நேரம் ஆயிடுச்சு. அதனால அந்த 2 Corinthians அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒருவனுக்கு மன விருப்பத்தின் அதே இதில் சொல்கிறார் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 11-12 வாசம்னா இயேசுநாதனுடைய கிருபையை நீங்கள் உங்களுக்கு தருக்கிறானாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையா நீங்கள் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறார்.
நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறார். நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறார். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் உண்டாயிருந்தது கூட உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்ததை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை எனக்கு செஞ்சால் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ இருக்கிறதையும் கொடுத்துருன்னு சொல்கிறார். நம்ம அதான் எதை வயிற்றுக்கும் வச்சுருந்த சாப்பாடை எடுத்து அதை கொடுத்தா நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே சொல்கிறார். இப்போ சில வேளையில் தேவன் ஏன் அப்படி செய்கிறாருன்னு நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவே அதை செய்கிறார். இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா 9ஆம் அதிகாரம், அதே 2:9 அதிகாரத்தில் அப்படி சொல்கிறது. இந்த உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டிருக்கும்படியாக அந்த காணிக்கை வந்து நம்ம என்ன செய்ய சொல்றாரு? அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு. மிகுந்த உதாரணமான குணம். இந்த உதாரண குணம் வந்து சில வேளை நமக்கு நிரம்பினா தானே பாசனம் கொடுக்க முடியும். நானே சொன்னேன், எனக்கு நிறைய வந்தால் அந்த உதாரணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இந்த கிருவையை இது ஒரு கிருவை பார்த்தீங்கன்னா, இந்த கிருவை எடுத்து பாருங்க. தியானிங்க 8ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய அவர் கிருவையை அறிந்திருக்கிறீர்களே. மக்கதனியா 1ஆம் வசனம் சொல்றாரு, அன்றைய சகோதரே மக்கதனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருவையை அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவராய் வந்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரணத்துவமா கொடுத்தாங்க. இப்போ உதாரண குணம் எப்படி வரும்? இப்போ எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோம். 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன்னு வச்சுக்கோம். அதை வந்து நம்ம ஒன்று சர்ச்சைக்கு கொடுக்குறேன், சர்ச்சைக்கு வேலையெல்லாம் பார்க்கணும், அந்த வேலை பார்க்குறோம். அப்போ ஒன்று மற்றவங்க யாராவது வராங்கன்னா ஒரு 10,000 ஒரு ஊழியக்கார் சர்ச்சை கட்டிருக்காரு, 10,000 இங்கிட்டு ஒரு ஊழியக்கார் ஃபீஸ் கட்டணும், 10,000 அங்கே ஒரு கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர் அப்படி தாராளம் எடுத்து கொடுக்கணும். மீதி எனக்கு 25,000 தான் போகும். அது ஒன்று. இப்போ என்கிட்ட இருக்கிறதே அப்படி 1 லட்ச ரூபா இருந்துச்சு, சரி 25,000 கொடுத்தோம். அது ஒரு உதாரணம், ரைட்டா? நீங்களுமே அதான் இருந்தீங்க, பாஸ்டர் அப்படி இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு நானும். ஆனால் இப்போ இருக்கிறதே என்கிட்ட 10,000 தான் இருக்குது. அதை என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், நான் சாப்பிடணும், அப்புறம் சர்ச்சுக்கு ஏதாவது கரண்ட் பில் ஏதாவது ஒன்று ஏதாவது ரெடி பண்ணணும். இவையெல்லாம் இருக்குது. இது கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு இன்னும் 30,000 தேவை. இப்போ இருக்கிற 10,000. அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போ இவங்க அந்த சூழ்நிலை அதுலேயும் எடுத்து ஒரு ஏதாவது ஒரு கற்றுக்கிட்டா 2,000 ரூபா தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாம் இப்போ தேவர்களுக்கு கொடுக்குறீங்க, 2,000 ரூபா கொடுக்குறோம். சில வேளை திடீர்னு 10,000 கொடுக்க சொல்லி தான் வச்சுக்கிறோம். நம்ம மனசு பக்கம் அடிக்கும். உண்மை அடிக்குமா அடிக்காத? சில நடந்திருக்கு, சில இடங்கள் நடந்திருக்கு. ஜார்ஜ் முல்லர் இருக்கிறது, ஜார்ஜ் முல்லர் இன்னொரு ஊழியக்காருக்கு வந்து $2,000 வந்துச்சு. அவருக்கு தேவை 10,000 தான். $2,000 வந்து சோபாவில் நிற்கிது. அந்த ஒரு நான் $10,000 கேட்டால் $2,000 நீ அனுப்பி நான் என்னப்பா செய்யணும்? இன்னும் மீத சொன்னீங்கப்பா ஜோம் பண்ணிட்டு இருந்தாலும் நீ சொன்னாலும் அந்த 2,000 எடுத்து ஜார்ஜ் முல்லர் ஒருத்தர் இருக்காரு, அனாதை ஸ்கூல் நடத்திட்டு இருக்காரு. அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு நீ அனுப்பி விட்டுருக்காரு பாரு. அவர் என்ன இருக்கிறது என்ன செய்யும்? ஏற்கனவே 10,000 எவ்வளோ $10,000 வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், இருக்கிறேன் கொடுத்து சொல்லிட்டா எப்படி? அப்போ கொடுத்த பிறகு பார்த்தா அவருக்கு தேவையான அமௌண்ட் இல்லையா? சில 10,000 கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ உதாரணம். அவர் இது பெரிய சோதனை. அவருக்கு மனசு திக்கு கிடைக்கும், 4 பேருக்கு பதில் சொல்லணும், வீட்டில் பதில் சொல்லணும், அங்கே பதில். ஆனால் நம்ம அப்படி செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளில் நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதனால் இல்லையா அப்படி செய்யுங்க. நான் சொல்லலை, நடக்கிறத சொல்கிறேன். நீங்கள் கேட்டால் தெரிஞ்சுக்கணும். இது நடந்துட்டு வருது. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம்? கொடுத்துறோம். அப்போ நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியத்துக்கு வண்டி கொடுத்தேன், 2 வீலர் கொடுத்தேன். அப்போ அடுத்த ஒரு கட்டரா வண்டி 4,000 வண்டி ஹீரோட்ட அவர் கொடுத்துட்டு 4,000 வண்டி வாங்கினா போகிறேன். ரொம்ப ஸ்டார்ட் எடுக்க முடியும், ஏற்கனவே குறுக்கு பண்ணி. சரி அது ஒரு ஊழியத்துக்கு கொடுத்தாச்சு. செகண்ட் ஹேண்ட் தான், அதை நான் புதுசு வாங்கினேன், கொடுத்தேன். ஒரு 5 வருஷம் ஓட்டிட்டு 6 வருஷம் ஓட்டிட்டு அப்புறமும் திரும்பவும் ஒரு கற்றுக்கணும் இன்னொரு வண்டி கொடுக்க வேண்டியது. அதுவும் சந்தோஷமாக கொடுத்து அவர் பாருங்க கத்துறேன். அப்பயே ஒரு 2 வருஷம் முன்னாடி கார் வாங்கி நினைக்கவும் பண்ணேன். ஆனால் எங்கள்கிட்ட கார் வாங்கும்படி அந்த 1,4 லட்ச ரூபா ஆண்டு சமைச்சார். பிள்ளைகளா 10, 20, 30, 50 அப்படின்னு சொல்லி அவங்களாவே சந்திச்சு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய காரியம் இல்லையா? அப்போ நம்ம வந்து சில நேரம் நம்ம இது வந்து ஒரு ஆசீர்வாதமான
உடன்படிக்கை தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுகிறது. ஸோ அதான் சொல்றாரு, நீங்க உதாரத்துவம் அதை நம்ம விருப்பப்பட்டு கொடுக்கறது. அப்ப அதான் சம்பூர்ண ஆசீர்வாதம். இதுல வந்து இந்த சம்பூரணத்தை கொண்டு வர்றாரு தெய்வம். சரி ஸ்தோத்திரம். இப்ப கொடுத்துட்டு நான் இப்ப நம்ம தசமம் கொடுக்குறோம், இதெல்லாம் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப நம்ம தசமம் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம். இது கொடுக்கறது மட்டும் ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. இதை நம்ம கொடுத்துட்டு விசுவாசிக்கணும். நம்ம என்ன செய்யலாம், கொடுத்துட்டு ஐயோ ஒன்றும் வராதா, வராதே, வருமா வராதா, மனசு என்ன ஐயோப்பா அவர் சொன்னா நம்ம கொடுத்துட்டோம் வரா அப்படின்னு நம்ம இல்லாமல் நம்ம அதை விசுவாசித்து பாருங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் அறிக்கையிட்டு சொல்கிறேன். தண்ணீர் பாய்ச்சல் பவுல் நட்டுனா பவுல் என்ன செய்யற நட்டுறான், அப்போ நீர் பாய்ச்சல் தேவனும் நம்ம கத்தர் கொடுத்துட்டு நம்ம ஓயாமல் சொல்லி காமிக்கல. நம்ம கத்தற்ற மட்டும் சொல்லி காமிக்கணும், சட்டத்தை நம்ம சொல்லி காமிக்கல. கத்தாவே எனக்கு கருவி விசுவாசம். நம்ம ஆண்டவர் கொடுக்க தசமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்குறோம், கொடுத்துட்டு போட்டோம் அப்படிங்கிறது இல்லை. என்பது நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் எவ்வளவு பணம் சம்பாதிக்க கொடுத்துருக்கிறேன், அதில் நான் தசமாக கொடுக்குறேன். இதுவுமே என்னை வர்த்திக்க பண்ணுவேன். என் விளைச்சலில் என்ன செய்யறது, சேதம் வராது, பூச்சி கெடுக்காது, என்னை ஆசீர்வதிப்பேன், இன்னும் என்னை பெருக பண்ணுவேன். அடுத்து நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி செலவில் கொடுக்கும் பொழுது அதை கத்தர் அதை பராமரிக்கிற பாதுகாக்கிற, அது வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் எண்ணங்கள், அதை நம்ம பிளஸ்ஸிங்கை விசுவாசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்னோட வருமானத்தை தேவன் ஆசீர்வதிப்பாரு, நான் பெருக பண்ணுவாரு. அப்படி அந்த ஆசீர்வாத உடன்படிக்கை நம்ம யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? தேவனோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்ம வந்து அந்த தேவனோட உடன்படிக்கை பண்ணும்போது ஏற்கனவே சொன்னேன், பரலோகமே வந்து சப்போர்ட் பண்ணணும். நீ ஆண்டவருக்கு கொடுக்குறவன், அது ஓர ராபர்ட் சொன்னார்ல, ஆண்டவருக்கு கொடுக்குறவங்கள பரலோகமே வந்து அவனை கைவிடாது. கொடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்க ஆண்டவர் யாருமே பெருமாள் பாருங்க, எந்த எல்லா சந்ததியும் எப்படி பாருங்க. நான் என்னுடைய தலைமுறை 30 வருஷமா 40 வருஷமா ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். இது கொடுத்தவங்க விசுவாசிகள் தான், கொடுத்தவங்க நல்ல ஆசீர்வாதமாக இருப்பாங்க. யாராவது கத்தருக்கு கீழ்ப்படியாமல் கொடுக்காம போனாங்க பாருங்க, அவங்க பிள்ளைகள் வந்து ஒன்றும் உட்படாத பிள்ளைகளும், ஆண்டவரே விட்டு விலகி போகிற பிள்ளைகளும், தரித்திரத்திலையும் கஷ்டத்திலையும் தான் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்த சந்ததிகளோ அந்த தசமாகவும் காணிக்க கத்தருக்கு பயந்து அந்த வாழ்கிற சந்ததி ஆசீர்வாதமாக இவ்விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கு. எல்லா விதத்திலையும் நம்ம என்னத்தை ஒரு கத்தரை நம்ம கத்தரை கத்தருக்கு கொடுக்காம இருக்கிறவங்க கீழே தான் போய்க்கிறோம். மேலே சொல்ல இப்படி மேலே வந்ததே கிடையாது. நீங்கள் நல்லா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. அது வந்து ஒன்று உலகத்துக்குள்ள போயிருமா, கொடுக்காத இருப்பான், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடப்பட்டு இன்னும் பிள்ளை கல்யாணம் ஆகலாம், அல்லது அப்படியே ஒரு சில காரியங்கள் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நம்ம தேடிட்டோம்னா, ஆண்டவருக்கு நம்ம செஞ்சுட்டோம்னா கர்த்தர் இதனாலும் திரும்ப கொடுத்துருவார். ஏழைக்கு கொடுத்துறதே திரும்ப கொடுக்குறதுன்னு கர்த்தர் நம்ம தேவையில்லை. ஆண்டவர் வந்து ஏழைகள் கொடுக்குறவனுக்கே உலகத்தாருந்து திரும்ப கொடுக்குறாரு கர்த்தர். நம்ம நினைக்கிறோம் நமக்கு மட்டும் கிடையாது ஆசீர்வாதம். உலகத்தில் யார் கொடுத்தாலுமே, ரட்சிக்கப்படாத கொடுத்தாலுமே அவனுக்குமே ஆசீர்வாதம். அப்போ ரொம்ப ஆசீர்வாதம். அது தேவன் கொடுத்த பிரமாணம், இது பொதுவான பிரமாணம். அப்போ இந்த பரலோகம் நமக்கு தாங்குது. இந்த கடைசி சில யோசனைகள் சொல்லி மதிப்போம். 100 வருஷமா 100 வருஷமா நம்ம இந்த சத்தியங்கள்லாம் சரியாக போதிக்கப்படாததுனால சிலர் வந்து இந்த ஃபாரின் போயிட்டு வந்தவங்க மட்டும் இந்த சத்தியத்தை புரிஞ்சுட்டாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்க அவங்க வாழ்க்கையில் விரிவு செஞ்சது. ஆனால் ஓப்பனிங் கரெக்டாக சில நேரம் நமக்கு சில சபைகளில் ரொம்ப தெளிவாக இப்படி கேர்ஃபுல்லாக எடுத்து பிரசங்கம் பண்ணாதனால நீங்கள் சிலர்லாம் வறுமையில் அப்படியே இருக்கிறாங்க. சிலர் வந்து புத்திக்கு ஒரு ஏற்கனவே அவங்களுக்கு சென்ட்ரல் நாலேஜ் இருக்கிறவங்க டக்கு முன்னேறாங்க. ரெண்டாவது நம்முடைய ஆண்டவர் வந்து ஒரு சில விசுவாசிகளை ஊழியக்காரங்க பயமுறுத்தி முடைக்கிறாங்க. ஆசிரியப்பட்ட பணமா, அது நஷ்டம், அதுக்கு ஒரு பேய். இவர் வந்து என்ன செய்வார், சர்ச்சுக்குள்ளே எடுத்துக்கிறார். நான் இருக்கிறேன், எனக்கு வருமானம் ஒரு 50 பேருக்கு தசமாக கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா நான் சந்தோஷமாக இருந்துக்கிறேன். 50 பேருக்கு மேலே இன்னும் சர்ச்சுக்கு வரவங்களுக்கெல்லாம் பணம் பேய், பணம் கொள்ளாது, பணம் பிசாசு, பணத்தை வாங்காத அப்படின்னு பிரசவம் பண்ணி அவன் அப்படியே இருந்தான். இந்த 10 தொழிலதிபர், ஒரு சர்ச்சுக்கு 10 தொழிலதிபர் இருந்தால் போதும், பாஸ்டர் போதும், மற்றவங்க போதும். அது மக்கள் இது பற்றி தெரியல இல்லையா? ஒரு சில சர்ச்சுகளில் நிறைய நல்லா விவரம் தெரிஞ்ச சர்ச்சஸ்களை இப்படி செய்யுங்க, இப்படி கொடுங்க, இப்படி உங்கள் வீட்டில் ஜெபம் நடத்துங்க, நீங்களே கடவுள் கொடுங்க, நீங்களே தரித்திரர்கள் கொடுங்க, நீங்களே மற்ற ஊழியர்களுக்கு கொடுங்க, சபைக்கு அதே நேரத்தை கொடுத்துருங்க அப்படின்னு நிறைய தெளிவாக போதிக்கிறாங்க.
இல்லையா? நம்ம இதுக்குள்ள வந்து நம்ம மெண்டலாட்டி அப்படியே அமைத்து நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாக முன்னேறலாம். அப்போ நம்முடைய தொழில் நம்முடைய அறிவினால செல்வம் கிடைக்கும். நம்ம ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம், 20,000 வருமானம் இருக்குது, இந்த 2,000 ஆண்டு கொடுத்தோம், நீங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு இல்லையா? கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்போ ரசபாவத்தில் நம்ம எனக்கான சொல்ல நான் அப்படி தான் செஞ்சேன். போன வருஷம் 5,000 வந்துச்சு, அதையும் வேண்டாம் சொல்லிட்டு மொதல் மாதம் 1,500 தான் கொடுக்க முடிச்சு. அதுக்கப்புறம் வந்து 2,000, 2,500, 3,000, அப்புறம் அப்படியே அதுக்கு மேலே வெளியில் நம்ம செய்கிறோம். அப்போ சிலது கூட அப்படியே கொடுக்க அப்போ நம்ம விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம கொடுக்கும் பொழுது அதை கர்த்தர் அப்படியே 2,000 வருமானம் வருதுன்னா கொஞ்சம் 500, 300, 200 நம்ம கூட்டி விசுவாசத்தோடு எனக்கு 22,000 வரும், அந்த 2,200 அந்த வருஷமாக கொடுக்குறேன், அந்த விசுவாச காணிக்கை எடுத்து வச்சு நம்ம கொடுக்குறோம்னு சொல்லுவோம். நம்ம சூழ்நிலை அதுலேயும் குறைச்சி கொடுத்துருவோம் இல்லையா? அதுலேயும் குறைச்சி கொடுத்துருவோம். நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குது. சில வேலை உங்களை தப்பாக தெரியல, நம்ம சூழ்நிலை அப்படி தப்பாக போயிடுது. மக்கள் அதையும் பாதியை கொடுத்துட்றாங்க. இந்த அந்த வடகை இந்த வடகை இப்படி, அந்த லோனு இந்த லோனு, அந்த படிப்பிச்சல் இந்த படிப்பிச்செல்லாம் கழிச்சு மீதி கத்தர் அதில் கசம் பார்த்துடு, அதில் கூட்டி கழிச்சு போட்டு இவ்வளோ கொடுத்துரும். கத்தரை வந்து நம்ம வந்து அவர் பாப்பா சரி கொடுக்குறியா, சரிமானே 2 மாதம் கொடுப்பா, அவன் கலைய நிலைமை தான். நீ என்ன நம்பவே இருந்தது, இந்த டோட்டலில் நம்புறியா? அப்போ நம்ம கையை விசாலமாக கொடுக்குறோம், கை இப்படி திறக்கப்பட மாட்டேங்களா? அவர் வந்து முட்டாள் கிடையாது. கத்தர் வந்து ஒரு திரளான ஐஸ்வர்யம் சொன்னார். நம்ம மனசு எவ்வளவு திறக்கப்படணும் தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய ஊழியக்கார கனம் பண்ணுறதில்லை. அதாவது நம்ம கத்தரை கனம் பண்ணுறோம், ஊழியக்காரரை கனம் பண்ணுறோம், கத்தரை நம்ம கனம் பண்ணுறதா நினைக்கிறோம். அப்போ தேவனுடைய ஊழியத்தை நம்ம கனம் பண்ணுறோம். நம்ம இப்படி திறக்கப்படுது, என்னுடைய கை இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய வருமானம் சில நேரத்தில் சேமிப்பு ரொம்ப முக்கியம் தான், சில நேரத்தில் அதையும் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட வருமானத்துக்கே பிடிச்சிட்டு இருக்கிறோம். கத்தரை விட்டு அப்படின்னு சொல்லி கையை திறந்தோம்னா கத்தை நம்ம கொடுப்போம், அப்படி வந்துடும் 2 கை. அதான் ஓவர் ஃபுல் ஆகி அப்படி இந்த ஆசீர்வாத செய்தி நம்ம என்ன செய்யணும்? இப்போ நீங்களாம் கேட்டுக்கிறீங்க, ஒரு சிலர்லாம் வந்து ராங்கா பேசுவாங்க. அது வந்து நேச்சர். இப்போ நானே இது வந்து தயார் பண்ணல, நானே தேடுங்க, நைட்டு கொஞ்சமாக தேடி இது எப்படி ஆண்டவரே நம்ம வேலை வியாபாரம் பார்க்கும்பொழுது நல்லா இருந்தோம், ஊழியத்தை வந்து அதோட ஊழியத்தை கேடுதி ஆனதான், அந்த ஊழியம் அதோட மட்டமானதான். அது வந்து உலக தொழில் வியாபாரம், அதுலேயே நல்லா அழுறாங்க, அழுனோம். இதில் ஏன் அழுறதுக்காக அல்ல, நம்ம போய் மற்றவங்க கையேற்றக்கூடாது. வெளியில் நானே இருக்கேன், மற்றவங்க போய் கையேற்றது நல்லா இருக்குமா? நீங்கள் தேவப்பிள்ளை போய் மற்றவங்க உலகத்தை பற்றி கையேந்தி நல்லா இருக்குமா? நீங்கள் கையேற்றக்கூடாது. உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, மற்றவங்க போய் காலமெல்லாம் ஐயா எனக்கு 200 ரூபா கடமை தேவை கொடுக்கணும், இது கொடுக்கணும், அது கொடுங்க, என் கைமாத்தே வாங்கிட்டோம்னா சரி, ஒரு வீடு கட்டிங்க வாங்கினீங்க, ஒரு பொருள் வாங்கினீங்க, சில சாப்பாட்டுக்குமே போய் கைமாத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க. இப்போ என்ன காரணம்? ஒன்றும் ஊழியக்காரங்க சரியாக போதிக்க இல்லையா? இன்னும் ஊழியக்காரங்க மிஸ்டேக் கேட்பாரான். ஊழியக்கார நீ சரியாக போதிச்சானே இப்படி வாங்கியிருப்பானா? நீ பயந்து போதிக்க, நீ இப்போ இது வந்து இப்போ சொன்னோம்னா உனே தப்பாக நினச்சி நீ போதிக்காம போடுற. அவன் பாரு பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பாரு, 4 பேருக்கு என் பிள்ளை வாங்கிட்டு இருக்கான் பாரு. உனக்கு சத்தியத்தை கொடுத்து வேதத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை தரேன் தான் சொன்னார் ஆண்டவர். பரிசேனுக்கு சரி செய்யணும் பார்த்தீங்கன்னா சொன்னார், உங்கள் கையில் ஆசீர்வாதத்தின் தொடர்புகளை வச்சிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அதை வந்து ஒருவனும் பிரவேசியாதபடிக்கு கூட்டி வச்சிருக்கீங்க. முன்னாடி சொல்லுங்க, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயர், நீங்கள் உங்கள் கையில் ஆசீர்வாதத்தின் போல வச்சிருந்தோம், அதை என்ன செய்றீங்க? ஒருவனும் உள்ள பிரவேசிக்கப்படியே கூட்டி வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. சில கண்களை முடிச்சிடணும். ஆண்டவரே இப்பொழுது கூட நீ எங்களோடு பேசினதுக்கு அவங்க ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆசீர்வாத உடன்படிக்கைக்குள்ளாக நாங்கள் செல்லும்படி